சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். திருவடி வணக்கம் பிரேமம்மா. ஐயா திருவடி வணக்கம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம்ம ஐயா இப்ப எடுக்கிற புதுசா அடியார் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம ஐயா மயிலாடுதுறையில இருக்கிறாரு. அவர் ஒரு டாக்டரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்த நிலையில இறங்கிட்டாரு. ஆன்மீகத்துல முழு மூச்சா அதுலயே இறங்கிட்டாரு. அவரு படிக்காத புத்தகம் இல்லை. அந்த மாதிரி திருவாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்திலே தொடர்போட இருந்து நிறைய அருளாளர்களுடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டிருக்காரு. அதையும் உணர்ந்து அதே மாதிரி வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கிறாரு. அந்த வகையில நமக்கு திருமந்திரம் எடுத்துட்டு இருக்காரு. திருமந்திரம் 3ஆம் தந்திரம் முடிக்க போறாரு. நமக்கு ஒரு வாரங்கள்ல முடிஞ்சிடும். அடுத்ததாக நமக்கு திரு உந்தியார். எந்த ஆசிரியரும் திரு உந்தியாரு திரு கரிற்றுப்படை எல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சிருவாங்க. பெரும்பாலும் அது ஆழ்ந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா ஐயா திரு உந்தியார் நமக்கு இப்ப எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் 29வது பாடல். அடியார்லாம் புக்கு இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாருமதி அம்மா இல்ல, அவங்க பிரசன்ட் பண்றதுக்கு பாடல் போடுறதுக்கு அவங்க அம்மா இல்ல. அவங்க ஒரு திருவாசமுத்தூர் போயிருக்கிறாங்க. அதனால நீங்க அந்த திரு உந்தியால 29வது சாத்திர நூல் வச்சிருந்தா பாருங்க. அப்படி இல்லாதவங்க காதாலே கேட்டுக்குங்க. ஐயா அந்த பாடலை படிப்பாரு. அப்ப பாடலுடைய சொல்லிட்டு விளக்கம் கொடுப்பாரு. அடியார்களா அந்த பாடலை நீங்க கேட்டுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிட்டோம். ஐயா வாருங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும். கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல். அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான. வெளியாகும் வெளிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனைத்து வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டி கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையில் பாடல் எண் 29 நாம் சிந்திக்க தொடங்குவோமாக. அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திருவாவடுதுறை குருவின் துணையின்றி சிவத்தை உணர முடியாது என்று கொடுக்குறாங்க. பாடலுக்குள்ள போகலாம். பாடல் 29. சொல்லும் இடம் அன்று சொல்ல போகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்திய பெற என்றால் நாம் என் செய்கோம் என்று உந்திய பெற. சிவபெருமான் முழு நிறைவுடைய பொருள். அதுதான் பூரணம்னு சொல்லுவாங்க.
வடமொழி என்ன சொல்றாங்க, அங்கிருப்பதும் பூரணம் பூர்ணம் அதக, இங்கிருப்பதும் பூர்ணம் பூர்ணம் இதக, பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பின்பு எஞ்சியிருப்பதும் பூரணம் என்று சொல்வார்கள். அதைதான் மாணிக்கவாசகர் வந்து குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்வார்கள். பெருமான் ஒருவன் தான் குறைவற்ற முழுமையாக நிறைவாக இருக்கின்றான். நமக்குள்ள எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த குறையினால் நம்ம என்ன செய்யறோம், அந்த முழுமையை வந்து நம்மால் வந்து உணர முடியவில்லை. ஆனால் பெருமான் வந்து குறைவிலா நிறைவாக இருப்பதால் அவனை வந்து அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் எங்கும் ஒளிமயமாக அவன் வந்து வியாபித்து நிற்கின்றான். அவனது அறிவு வந்து முற்றறிவு. ஞானம் என்பது அறிவை குறிக்கும். அவனது அறிவு முற்றறிவு, முழுமையான அறிவு. நம்முடைய அறிவு வந்து சுட்டறிவு, ஏகதேச அறிவு. எனவே சிவபெருமானுடைய எல்லையை வந்து நம்மால் வந்து எப்படி உணர முடியும்? இந்த குறை உள்ள இந்த அறிவை கொண்டு, இந்த குறை உணர்வை கொண்டு நம்ம வந்து பெருமானை வந்து எப்படி சொல்ல முடியும்? இந்த சொல்லு வந்து எங்கே இருந்து வருது அப்படின்னா, சொல்லு வந்து அந்த 36 தத்துவத்துல நாதத்திலேருந்து உண்டாகுது. அந்த 4 வகை வாக்குகள் அது நாத தத்துவம் என்றது உண்டாகின்றது. இந்த நாத தத்துவம் வந்து சுத்தமாயில் இருக்கின்றது. அது சுத்தமாயில் இருந்தாலும் அந்த சுத்தமாயில் உள்ள சொற்களை கொண்டு பெருமானை வந்து நம்ம அளந்து அறிய முடியாது. எனவே அது சொல்லும் இடம் அன்று, அது வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது. அதை என்ன அனுபவித்து அறியதான் முடியுமே ஒழிய வார்த்தைகளால் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் வந்து விளக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சிவபெருமான் வந்து குருவாக எழுந்தருள வேண்டும். குருவாக எழுந்தருளி வந்து அப்ப அவர் என்ன செய்வார்? இந்த ஆன்ம வியாபகத்தை வந்து நமக்கு உணர்த்துவார். அப்பா, நீ வந்து உயிருப்பா, ஆன்மா, நீ வந்து இந்த உடம்புக்குள்ள மட்டும் கட்டுப்பட்டு இல்லை, உடம்பை தாண்டி நீ எங்க எங்கும் வியாபித்து இருக்கின்ற. அந்த மாதிரி எங்கும் வியாபித்து இருந்தாலும் நீ என்ன செய்ய? சிவ வியாபகத்துள் அடங்கிய வியாபியம். அங்க சைவ சித்தாந்தத்துல 3 வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. அது வியாபகம், வியாபியம், வியாத்தம் என்ற 3 வார்த்தைகள் வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா வந்து கடலை வந்து சொல்றாங்க. கடல் இருக்கு இல்லையா, கடல் வந்து நமக்கு இந்த தண்ணீர் தான் குறிக்கும். ஆனா கடல் இருக்கக்கூடிய அந்த பரப்பு, அந்த வெளி, இந்த கடல் வந்து ஒரு வெளியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இல்லையா, அந்த வெளியை தான் இவர்கள் வந்து கடல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கடலுக்குள் வந்து நீர் இருக்கின்றது. எனவே அந்த வெளி வந்து வியாபகம், அதற்குள் அடங்கிய வியாபியம் வந்து அந்த நீர். அந்த நீருக்குள்ள வந்து உப்பு கரைஞ்சிருக்குது, அது வந்து வியாத்தம்னு சொல்றாங்க. அத வியாபகம், வியாபியம், வியாத்தம். அது போல சிவபெருமான் வந்து அவர் எப்படி இருக்கின்றார்? அவர் வந்து அங்க வியாபகமாக இருக்கின்றார். அதற்குள் அடங்கிய வியாபியமாக இந்த உயிர்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்மளும் உள்ள அந்த ஆணவம், கண்மம், மாயை வந்து அந்த உப்பு போல இருக்கின்றது. இதை நம்ம எப்ப அனுபவமா புரிய முடியும் அப்படின்னா, இந்த சிவபெருமான் தானே ஒரு குருவாக எழுந்தருள வேண்டும். வந்து என்ன செய்வார்? அவர் வந்து அவனோட வியாபகத்தை உணரும் போது நம்முடைய வியாபகத்தை வந்து நாம் உணர்வோம். எனவே அவனது நிறைவை, அவனது முழுமையை, அவனுடைய பூர்ணத்துவத்தை எப்படி நம்மால் வந்து அந்த குருவின் உதவி அன்றி அறிந்த முடியாது. அந்த பெருமானை, சிவபெருமானை கூடவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவனது அருளையே, அந்த சிவனது அருளையே கண்ணாக கொண்டு, அதையே துணையாக கொண்டுதான் அவனை அடைய முடியும். அந்த மாதிரி இவ்வாறு இருக்கையில் நாம் என் செய்கோம் முந்தி பெற, இந்த அறிவை கொண்டு, இந்த ஆன்மாவுக்குள்ள இந்த குறை அறிவை கொண்டு, இந்த சுட்டறிவை கொண்டு, இந்த ஏகதேச அறிவை கொண்டு நாம என்ன செஞ்சு விட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. பெருமானை வந்து நம்ம வாழ்த்தி வழிபட முடியும், அது ஒன்றுதான் நம்ம செய்ய முடியும். எனவே இது சொல்ல புகு இடம். சொல்ல புகும் இடம்னா அது வாக்கு இறந்த இடம். அதை வார்த்தைகளால் வந்து நம்ம விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. எனவே அது சொல்ல புகும் இடம் என்பது வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்ட இடமாக வந்து இது இருக்கின்றது. எனவே இது சிவஸ்வரூப அவதாரம் என்றும் சொல்வார்கள். சிவஸ்வரூப அவதாரம்னா பெருமான் வந்து மேல இருக்காரு, நமக்காக என்ன செய்ய, அவர் வந்து கீழே இறங்கி வருவார். அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வருவது. அந்த சிவஸ்வரூபம் நம்முடைய மனம் வாக்குக்கு எட்டாது. நம்ம மனவாக்குக்கு எட்டும்படி அது என்ன செய்யுது? அங்கே இருந்து தன்னுடைய முழுமையிலிருந்து அது இறங்கி வருகின்றது. அது ஒரு குருவாக இறங்கி வருகின்றது. எனவே அந்த குருவின் துணை மிகவும் மிக முக்கியம். எனவே இதற்கு சிவஸ்வரூபத்தை காட்சி வேண்டும் அப்படின்னா குருவின் துணை வந்து முக்கியம். குருவின் துணை இருந்தாலும் நீங்க வந்து அதை அனுபவிக்கலாம், சரிங்களா? அதை வந்து வாய் விட்டு வந்து சொல்ல முடியாதது சொல் ஒண்ணாத நிலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இறைவனோடு உயிர்கள் வந்து கூட வேண்டும். அதற்காக தான் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம்.
அது வந்து அந்த கூடக்கூடிய அந்த இடம் எது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்தை வந்து நம்மளால் வரையறுத்து சொல்ல இயலாது. அதான் சொல்லும் இடம் அன்று வரையறுத்து சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யறது? ஞானாசிரியனாகிய அந்த குரு அவர் வருகின்றார், நமக்கு தீட்சை கொடுக்கின்றார், வழிகாட்டுகின்றார். அந்த சரியை கிரியை யோகம் என்ற அந்த வழியை கொண்டு அவர் உணர்த்துகின்ற அந்த நெறியில், அந்த சிவநெறியில் நின்று அப்போது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும். இந்த பதிஞானமாகிய சிவஞானம் கிடைக்கும். அந்த சிவஞானம் தான் அந்த சிவபரம்பொருளை கூடுகின்ற இடமாக இருக்கின்றது. சொல்லும் இடம் என்பது அந்த ஞானம். அதை வாயால் சொல்ல முடியாது. எனவே அந்த இடத்தை வந்து நாம் சொல்லால் வந்து விளக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் வந்து எங்கும் நிறைந்திருப்பவன். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கான். அது மட்டுமல்ல, உள்ளும் புறமும் பறந்து நின்று அவன் வியாபித்து இருக்கின்றான். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த உயிர்களால் அவனை வந்து உணருமாறு இல்லை. இதற்கு வந்து ஒரு ஜென் கதை வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஒரு 2 மீனவர்கள் வந்து என்ன பண்றாங்க, மீன்லாம் பிடிச்சிட்டு சாயந்தரமா வந்து வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பினப்ப அந்த சூரியன் வந்து மறைய போற நேரத்துல தங்கம் மாதிரி அப்படி தங்கன்னு அப்படியே பளிச்சிட்டு இருக்குது. அந்த ஒளி வந்து அந்த கடல் மேல பட்டு அந்த கடலும் அப்படி பொன்வண்ணமா இருக்குது. அப்போ வந்து அந்த 2 பேரும் சொல்றாங்க, அப்ப அந்த கடல் தான்ப்பா நமக்கு வந்து தாய். இது இந்த கடல் இல்லாட்டா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த கடல் தான் நமக்கு எல்லா வளங்களையும் கொடுக்குது, நமக்கு வருவாய் கொடுக்கின்றதுன்னு, வாழக்கூடிய ஆதாரமாக இருக்கின்றதுன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து ஒரு மீன் வந்து கேட்குது. மீன் வந்து கேட்டவுடனே இவங்க கடல் கடல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடல் வந்து எங்க இருக்குது அப்படின்னு அது அம்மா கிட்ட போய் கேட்குது. ஏமா 2 பேர் வந்து கடல் கடல்னு பேசிக்கிட்டாங்கம்மா, அந்த கடல் வந்து எங்க இருக்குமான்னு கேக்குது. நானும் அந்த மாதிரி பல பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். கேட்டு எனக்கும் அந்த கடல் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியல. நானும் கிட்டத்தட்ட 50 வயசு 60 வயசு வாழ்ந்து பார்த்துட்டேன், எனக்கு தெரியல. நம்ம கிட்ட ஒரு முதுமையான ஒரு மீன் ஒண்ணு இருக்குது, அது வந்து 3000 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க, அதுகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு. உடனே அந்த மீன்கிட்ட போய் கேட்குறாங்க, நானும் வந்து அந்த நீர்ல கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசைன்னு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கடல் எங்க இருக்குன்னு என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மீன் மாதிரிதான் நம்ம வந்து உயிராகிய நாம் வந்து இருக்கின்றோம். ஏன்னா இந்த மீன் எங்க இருக்கு? அந்த கடலாகிய அந்த தண்ணீரில் தான் என்ன அது அங்கதான் பிறக்குது, அங்கதான் வாழ்கிறது, அங்கதான் சுவாசிக்குது, அங்கதான் சாப்பிடுது, அங்கதான் இனப்பெருக்கம் செய்யுது, கடைசியில அங்கதான் வந்து மறையுது. அது மாதிரி சிவபரம்பொருள் நம்ம அந்த கடல் மாதிரி நம்மளை சுத்தி எங்கேயுமே இருக்குது. எனக்கு உள்ளேயும் இருக்கு, வெளியே இருக்கு. இருந்தாலும் என்னால வந்து அதை வந்து உணர முடியவில்லை. அதை வந்து நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய அந்த ஆணவ மலம். எனவே அந்த ஆணவ மலத்தை நீக்கக்கூடியவர் குரு. எனவே அந்த மாதிரி சொல்றப்ப அவர் என்ன செய்வார்? நமக்கு வந்து தீட்சை வந்து கொடுப்பார். அது மாதிரி தீட்சை கொடுக்குறப்ப நம்மளால என்ன செய்யும்? அப்ப அந்த ஆணவ மலம் வந்து தன்னுடைய வலிமையை இழந்து மலம் வந்து பரிபாகமாகும். அப்ப இறைவனை ஒப்பு, நல்வினை பயனாக இன்பம் வந்தாலும் சரி, தீவினை பயனாக துன்பம் வந்தாலும் சரி, நம்ம இன்பம் வந்தால் குதிக்க மாட்டோம், துன்பம் வந்தால் தோழ மாட்டோம். அந்த மாதிரி வரப்ப என்ன செய்யும்? இதுவரைக்கும் மறைப்பு சக்தியாக துரோக சக்தி இருந்த அந்த அருள் சக்தி என்ன செய்யும்? இப்ப திருவுள் சக்தியாக நம்ம வந்து பதிய ஆரம்பிக்கும். அதை சத்தினிபாதம் என்பாங்க. அந்த சத்தினிபாதம் வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து உணரதான் முடியும், அனுபவிக்கதான் முடியும். அதை வந்து வாய் விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லுக்கு எட்டாது. எங்கே வந்து அந்த சொல்லின் ஆற்றல் வந்து முடிகின்றதோ அதுதான் வந்து இறைவனை கூடுமிடம். இந்த மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்தேன்ட்டு இந்த உண்மை விளக்கத்துல வந்து பாட்டுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா வந்து மௌனத்துக்கு போயிடுவாங்க. மௌனம் என்பது ஞான வரம்பு. எனவே அவங்க மௌனமா இருப்பாங்க. தன்னை தேடி வருகின்ற அந்த சிஷ்யர்களுக்கு வந்து அவர்கள் வந்து உபதேசம் வந்து செய்வார்கள். எனவே ஞானாசிரியன் அந்த பரம்பொருளை உணர்த்தும் போட்டு அவர் எப்படி வருது? அதை வந்து சொல்லால் வந்து உணர்த்துவதில்லை, அதை அனுபவத்தால் உணர்த்துகின்றார்கள். எனவே ஞானாசிரியனாகிய அந்த குரு உணர்த்தினால் அன்றி இந்த உயிர்கள், நம்மை போன்ற இந்த சிற்றுயிர்கள் பரம்பொருளை வந்து அதை கூட முடியாது. அது கூடும் இடத்தையும் கூடும் வழி என்கின்ற அந்த கூடும் நெறியையும் உணர்ந்து கொள்ள இயலாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பெருமானே, என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று பட்டினத்தார் பாடுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம் செயலற்று இருக்கணும். நம் செயலற்று நாமற்ற பெண்ணால் ஈசன் தன் செயலே என்று உந்தி பெற. நம்ம செயலும் கிடையாது, நானும் உன்னே கிடையாது. நான் இது தோன்றி மறையக்கூடிய பொருள், இதை நான் எப்படி சொல்ல முடியும்? எனவே நம்ம என்ன செய்யணும்? அதை
நம் செயலற்று எல்லாம் சிவன் செயல் என்று உணர்ந்து நாம் அடங்கி இருப்பதை தவிர்த்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. இதற்காக தான் திருவிளையாடல வந்து அந்த திருவிழா புராணத்துல அந்த பாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆலமர் செல்வனாகிய அந்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாகி அவர் தான் வந்து யோகத்துக்கு முதல் குருவாக இருக்கின்றார், ஞான ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவருக்கு வந்து 4 முனிவர்கள் வந்து மாணவர்களாக இருக்கின்றார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனாதன முனிவர், சனத்குமாரர்னு 4 பேர். சனகர், ஜனாதனர், சனத்குமாரர், சனாதனர் என்று 4 பேர்கள். அவங்க வந்து வயசானவங்க. அவங்க 4 மறைகளையும் 6 அங்கமும் கற்றும் கேட்டும் தெளிந்தவர்கள். அவர்களுக்கும் அந்த ஞானம் வந்து பிடிபடல. அப்ப என்ன பண்றாரு பெருமான் வந்து அவர்களை ஞானத்தை உணர்றதுக்காக மௌனத்துல அமர்ந்து கையில வந்து இப்படி சின்முத்திரை வச்சிருக்காரு. சின்முத்திரை வச்சுட்டு அப்ப அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மும்மலங்களும் நீங்கி இந்த உயிராகிய நீ சுட்டுவர் என்ன செய்யுது, இது வந்து சிவத்தை வந்து நீ அடைய வேண்டும், சிவன் அடியில வந்துங்க நீ சரணடைய வேண்டும் என்று சின்முத்திரையை காமிச்சிருக்காரு. அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கல்லாலின் புடை அமர்ந்து பெருமான் எங்க இருக்காரு, அந்த கல்லால மடத்துல அமைஞ்சிருக்காரு. அதன் பக்கத்தில் அமர்ந்து நான்மறை ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள், திக் யஜுர் சாம அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 மறைகள், அந்த 6 அங்கங்கள் அதை கற்று கேட்டு அது அறிந்த வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய், வாக்குக்கு எட்டாத பூரண பொருளாய், மறைக்கு அப்பாலாய், அந்த வேதங்களுக்கும் அப்பால் தான் பெருமாய் இருக்கின்றாய். மறையுமாய் மறையின் ஈருமாய் என் மனத்திடை மன்னியே மன்னே என்று மாணிக்க வாசகர் சொல்வார். எனவே மறைக்கு அப்பாலும் பெருமான் தான் இருக்கின்றார். அவர்தான் எல்லாமாக இருக்கின்றார். அப்ப எல்லாம்னா அல்லதொருமாய், ஒரு அல்லப்பது பொருள் அப்படின்னா அவனும் அங்கதான் இருக்காரு. அது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இந்த பூர்ண பொருள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பெருமாடு வந்து அப்படியே மௌனத்தை வந்து அமர்ந்தார். திருமந்திரத்தோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அவர் வந்து கைலாயம் தெற்கு பக்கத்தில் இப்ப சின்முத்திரையை பிடிச்சிட்டு பரியங்க யோகத்துல அமர்ந்திருக்காரு. திருமந்திரத்துல வந்து பார்த்தோம். அதே மாதிரி பெருமான் வந்து இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை அவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணாரு. ஆனா உபதேசம் வந்து என்ன, வார்த்தைகளால சொல்லால சொல்ல, அது சொல்லாமல் சொல்கின்றார். ஆனால் மௌனத்தினால வந்து சொல்கின்றார். அந்த மௌனம் என்பது பரா வாக்கு என்கின்ற சூக்குமை வாக்கு. பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி என்று வாக்க 4ஆ பிரிக்கிறோம். நம்ம வந்து வைகரி வாக்கை வந்து பயன்படுத்துறோம். பெருமான் பயன்படுத்துவது வந்து இந்த பரா வாக்கு என்கின்ற சூக்குமை வாக்கு, அது மௌனத்தில் உணர்த்தப்படுவது. அதான் சொன்னாமல் சொன்னவரை நம்ம என்ன செய்யணும், நினையாமல் நினைந்து, நான் என் மனசை வச்சு நான் பெருமானை நினைப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனம் வந்து ஒரு ஜடப்பொருள். 36 தத்துவத்துல அதுவும் ஒண்ணு. எனவே இந்த தத்துவ கருகளை வந்து வச்சுக்கிட்டு தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிவனை வந்து அறிய முடியாது. எனவே என்ன செய்யணும், நினையாமல் நினைந்து, இந்த மனதால் நினைக்காமல் என்ன செய்யணும், சுத்தமானதம் என்ற அந்த ஆன்மாவால் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். பவம் என்பது பிறப்பை குறிக்கும். இந்த பிறப்பு தொடர்ச்சியை நாம் வெல்லலாம் என்று திருவிளையாடல் புராணத்துல வந்து பாட்டு வரும். எனவே பெருமானை எப்படி நாம் தரிசிக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த ஞானம் தான், சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவஞானம் அல்லது பதிஞானம் தான் சிவஸ்வரூபத்தை தரிசிக்க பயன்படுவது. அப்ப என்ன செய்யணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பதிஞானம் வழங்கினா இந்த பசுபோதம் என்கிற இந்த பசு அறிவு, இந்த சுட்டறிவு, இந்த ஆன்ம அறிவு வந்து அடங்க வேண்டும். அந்த சிவ ஞானத்துக்குள் வந்து மறைய வேண்டும். அந்த மாதிரி அந்த ஆத்ம ஞானம் அடைஞ்சாதான் சிவஸ்வரூபம் வந்து நமக்கு காட்சிப்படும். அப்போது இந்த ஞானம் வந்து அருளின் விளைவாக, திருவருளின் விளைவாக கிடைக்கும். இந்த திருவருள் என்பது என்ன, அது பெருமானுடைய குணம். சில கிளாஸ் பார்த்தோம், குணம் குணினா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஒரு பூ இருக்கு, அந்த பூக்குள்ள வந்து வாசம் இருக்கு. இந்த வாசம் வந்து பூ முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த பூவுல தான் அந்த வாசம் இருக்கு. எனவே அந்த வாசம் என்பது குணம், அந்த பூ வந்து குணி. பெருமான் வந்து குணியாக இருக்கின்றான், அந்த குணத்தையோட பொருளாக இருக்கின்றான். அந்த திருவருள் வந்து அவனுடைய குணமாக இருக்கின்றது. எனவே அந்த அருள் வந்து சிவத்தின் குணமாக இருக்கின்றது. எனவே அந்த சிவ வாசனையை நுகர்ந்து என்ன செய்யணும், அதன் காரணமாக அந்த சிவமலரை அல்லது அந்த சிவப்பழத்தை, இந்த சிவானந்த தீங்கனியை நாம் அனுபவிக்கின்றோம். எனவே அந்த அருள் வெளிப்பாடுதான் சிவ வெளிப்பாட்டுக்கு ஆதாரம். நம்ம என்ன செய்யணும், அந்த அருளில் வந்து நாம் வந்து அழுந்த வேண்டும். அந்த மாதிரி அழுந்தினால்தான் நம்முடைய தற்போதம் என்கின்ற அந்த ஆன்மபோதம் வந்து நீங்கும். அந்த ஆன்மபோதத்தை நீக்குதான் நமக்கு என்ன போயிடும், நினைப்பு போயிடும், பேச்சு போயிடும், செயல்கள் போயிடும், மூச்சு கூட நின்று போயிடும். பேச்சு மூச்சுலாம் நின்று போன
அந்த இடம். ஏன்னா இது ஒரு கேவல கும்பகம்னு மூச்சு இதே இடத்துல நின்று போயிடும். அந்த மாதிரி நெட்டையில வந்து அவன் போயிடுவான். எனவே ஆன்ம போத நீக்கத்திற்கு பிறகு வேணா நினைப்பு இருக்காது, பேச்சு இருக்காது, செயல்கள் இருக்காது. அப்ப என்ன செய்யும், அவன் வந்து அங்க பேசாமை ஆகி அந்த மௌனம் வந்து நிகழும். எனவே அந்த நம்ம என்ன செய்யணும், பெருமானுடைய உலக நினைவு அற்று அந்த சிவ நினைவு ஒன்றிலேயே அந்த திருவள்ளுவரை அழுந்தி அப்போ என்ன செய்யும், அந்த மெய்ஞானம் வந்து அது மேல் மேலும் உயர்ந்து கொண்டு தலை நிற்கும். அந்த மாதிரி தலை நிற்கும் போது நமக்கு வந்து அந்த சிவ அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம், அந்த ஆனந்தம் கிடைக்கும். அதை வாய்விட்டு சொல்ல முடியாது. அதுதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் வந்து கண்டிலர். யார் வந்து அந்த சிவத்தை சிவஞானத்தை கண்டார்களோ அவர்கள் விண்டிலர், அதாவது பேச முடியாது. அவங்க வந்து மௌனத்துல போயிடுவாங்க. என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கல, ஞானத்தை வந்து அவன் முழுமையா அனுபவிக்கல. எனவே கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். எனவே என்ன செய்யணும், இந்த ஆசான் உணர்த்தினால்தான் இந்த ஆன்மா வந்து உணரும், இல்லாவிட்டால் அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே அந்த ஆச்சாரியனாகிய இந்த சிவன் உணர்த்த இந்த ஆன்மா உணரும். அப்பேற்பட்ட உணர்த்த உணர்வதுவான அந்த எல்லையில் என்ன செய்து, அது அவன் அருளாலேதான் அது நடங்குகின்றது. இதைதான் மாணிக்கவாசகர் சுருக்கமா 2 வாட்டில முடிச்சார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் தாளை வணங்குவதற்காக என்ன பண்ணும், அவன் அருள் இருந்தால்தான் வணங்க முடியும். கோயிலுக்கு போனாலும் அவன் அருள் தான் அவனுக்கு வேணும். திருமந்திர வகுப்புல சாத்திர வகுப்பு ஏதாவது வகுப்பு கேட்கறாலும் அவன் அருள் இருந்தாதான் நம்ம இதெல்லாம் கலந்துக்க முடியும். எனவே அவனுடைய அருள் தான் நமக்கு எல்லையாக இருக்கின்றது, சிவனை பெறுவதற்கு எல்லையாக இருக்கின்றது. எனவே இது சொல்லும் இடமாவது சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு. இது சொல்ல புகும் இடம் என்பது இந்த வாக்கிறந்த மௌனமான அந்த இடம், அதை வார்த்தைகளால் சொல்ல உணாது. எனவே அந்த சிவம் வெளிப்படும் போது நம்முடைய எல்லா ஆரவாரங்களும் அடங்கிவிடும். எல்லாம் அடங்கி நம்ம என்ன செய்யணும், அந்த எல்லாம் அடங்கிய இடம்தான் சிவ வெளிப்பாடு கூடும் இடம். எனவே இந்த நிலையை எய்திய அந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்காது, யான் எனது என்ற அந்த எண்ணமே இருக்காது. இப்ப திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாக்குறோம். அதுல வந்து யான் எனது அற்ற இடமே திருவடி. பெருமானுடைய திருவடினா என்ன, அங்க யான் என்கின்ற தற்போதம் அகங்காரம் இருக்கக்கூடாது, எனது என்கின்ற மமகாரம் வந்து இருக்கக்கூடாது. எனவே யான் எனது என்ற அந்த எண்ணமற்ற இடம் அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், எவ்வகையாலும் தனித்து இருந்து அந்த சிவஸ்வரூபத்தை என்ன செய்யணும், அந்த ஆன்ம போதத்தால் நாம் அறிய முடியாது, அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும். நம்மால வந்து பிறருக்கு வந்து உணர்த்த முடியாது. ஏன்னா நான் வந்து ஆன்மா. அதுக்கு என்ன சொல்ல, சிவபெருமானே குருவாக வந்து அவர் உணர்த்தினால்தான் மற்ற ஆன்மாக்களும் உணரும். இந்த நிலைமை இந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் என்ன செய்வோம், நம்ம என்ன செய்யறதுக்கு என்ன இருக்கு, நம்ம ஒண்ணுமே கிடையாது. அந்த சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தில் அழுந்தி அந்த சிவ அனுபவத்தை நம்ம என்ன செய்வோம், சுய அனுபவமாக என்னுடைய அனுபவமாக அதை மாற்றிக்க வேணும். அதை வாக்கால் வந்து வர்ணிக்க முடியாது என்று கருத்துவார்கள். இதற்கு உண்டான திருமந்திர பாடல், பரம குருவன் பரம் எங்குமாகி திறமர எங்கனும் சோர்ந்து ஒளிவற்று நிறவு சொரூபத்தில் நீடும் சொரூபம் அரிய துரியத்து அணைந்து நின்றானே. பரம குருவன் ஆகிய அந்த குருநாதர் பரம் எங்கும் ஆகி, அவர் இங்கெங்கினாபடி எங்கும் வியாபகமா இருக்கின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திறத்தை உடையவர் இருந்தாலும் என்ன, அவர் சேர்ந்து ஒளிவற்று இந்த ஆன்மாவோடு சேர்ந்துதான் இருக்கின்றார். அதை விட்டு அவர் நீங்குவதில்லை. அதை என்ன செய்யறார், தன்னுடைய நிறவு சொரூபத்தில், தன்னுடைய சிவஸ்வரூபத்தில் நீடும் சொரூபம் இந்த ஆன்ம சொரூபத்தை அடக்கி அரிய துரியத்து அணைந்து நின்றானே. நமக்கு அந்த துரிய நிலையை நமக்கு கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் துரியாதீத நிலையை கொடுக்கின்றார் என்பது திருமந்திரம். அடுத்து 30வது திருப்பாடல். வீட்டில் இறைக்கில் என் நாட்டில் போக்கில் என் கூட்டில் வாட்சாத்தி நின்று உந்தி பர கூடப்படாதென்று உந்தி பர. நம்ம போன பாட்டிலே பார்த்தோம், அந்த திருவுருள் ஞானம் தான் நமக்கு துணை. அதை வந்து துணையாக நீ கொள்ள வேண்டும். அந்த மாதிரி துணையாக இருந்ததுன்னா நீ வீட்டுல இருந்தாலும் சரி, நாட்டில இருந்தாலும் சரி. வீட்டுல நீ வந்து இல்லறத்தில் இருந்தாலும் சரி, அந்த இல்லறத்தை விட்டு நீ நாட்டிலே துறவரத்துக்கு போனாலும் சரி. அப்ப என்ன செய்யலாம், மன இடத்திலே நின்று நீ அந்த சிவ தர்மங்களை, அந்த சரியை கிரியை யோகம் சிவ பூஜை அடியார் பூஜை இவற்றை நடத்தி அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று பல்வேறு தலங்களுக்கு
நீ சென்று துதித்தால் துதித்தால் பயன் இல்லைன்னா நிச்சயமா பயன் உண்டு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையினால் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்குமே. அந்த மாதிரி தாய்மான சுவாமிகள் போனப்பதான் திருச்சியில வந்து அவருக்கு மௌன குருநாதர் வந்து உபதேசம் பண்றாரு. அது மாதிரி நம்முடைய சுவாமி யோகானந்தர் ஒரு யோகியின் சுய அவதாரம்ட்டு ஒரு ஆட்டோபயோகிராபி யோகின்னு ஒரு புக்கில் இருக்கு. விவேகானந்தர் மாதிரி அவரும் பெரிய யோகி. அவர் பேர் வந்து யோகானந்தர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 12 வருஷத்துக்கு இந்த கும்பமேளா, இந்த கும்பமேளாவுக்கு வர்றப்பதான் அவருடைய குருநாதரை அவர் வந்து சந்திக்கிறாரு. அது மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் நம்ம போறோம், போயிட்டு நம்ம தரிசிக்கும் போது அந்த குரு கிடைச்சாதான் நமக்கு திருவருள் கிடைக்கும். அந்த திருவருள் ஞானத்தை துணை என்று வச்சுக்கிட்டா நீ எல்லா இடத்துலயும் இருக்கலாம், துறவரத்துலயும் இருக்கலாம். ஆனா திருவருள் துணையான்னு வச்சுக்காம நீ வந்து இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, மூர்த்தி தலம் தீர்த்தம் போனாலும் சரி, அதனால என்ன பயன்? ஒரு பயனும் வந்து கிடையாது. எனவே இந்த திருவருளை விட்டு அதை துணையை விட்டு நீ எந்த நிலையில் நின்றாலும் சிவபெருமானை அடைய முடியாது. இந்த பிறவி எடுத்ததே இறைவனை அடைவதற்கு, சிவனை அடைவதற்கு. எனவே நீ என்ன செய்யணும்? திருவருளை விட்டு நீ சிவபெருமானை அடைய முடியாது. ஏன்னா திருவருள் வந்து சிவபெருமானுடைய குணமாக இருக்கின்றது. அந்த குணத்தை வச்சுதான் குணிப்பொருளாகிய சிவத்தை வந்து நம்ம அடைய முடியும்னு போன பாட்டுல பார்த்தோம். எனவே அந்த கூட்டில் வால் சாத்தி நின்று உந்தி பெற, இந்த திருவுருள் ஞானம் இருக்க அதை என்ன சொல்றாரு? அது வந்து ஒரு வாள் போன்றது, ஒரு கத்தி போன்றது. அத திருவடி ஞானம் என்பது ஒரு வாளை போன்றது, கத்தியை போன்றது. அப்ப அந்த ஆன்மா என்ன இருக்கு? இந்த ஆன்மா வந்து அந்த திருவுருளை சாத்துகின்ற உரை போன்றது. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அந்த காலத்து மக்கள்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கத்தி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, வாள் வச்சிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு உரையில போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உரையில போட்டு தேவைப்பட்டாலும் அந்த கத்தியை வந்து வெளில வந்து எடுப்பாங்க. எனவே இந்த ஆன்மா வந்து அந்த திருவுருளாகி அந்த வாளை சாத்தக்கூடிய அந்த உரை போன்றது. கூட்டில் வாள் சாத்தி நின்று உந்தி பெற, இந்த ஆன்மாவாகி இந்த கூட்டில் இந்த உரையில் வந்து வாள், அந்த திருவுருளாகி அந்த ஞானத்தை நீ வந்து சாத்தி நிற்கின்ற உரை போன்றது, கூடப்படாதது என்று உந்தி பெற. எனவே அத திருவுருளின் துணையின்றி நீங்கள் எந்த வகையாலும் சிவபெருமானை கூட முடியாது. எனவே சிவ அனுபவம் வந்து திருவுருள் துணையின்றி, குருவுருள் துணையின்றி இந்த சிவ அனுபவம் ஆன்மாவுக்கு கைகூடாது. எனவே ஆன்மாக்கள் என்ன செய்யணும்? நீ எல்லா இடத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, உன்னை பிராரப்த கர்மம் எப்படி இருக்கோ, இந்த ரமண மகரிஷில துறவரத்திலே இருந்தாரு, காஞ்சி மகாபிரிவெல்லாம் துறவரத்திலே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பிராரப்தம் இந்த மாதிரி. நம்முடைய பிராரப்தம் நம்ம வந்து எல்லா இடத்துல இருக்கோம். எனவே நம்ம வந்து எல்லா இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க மாதிரி துறவர நிலையில் இருந்தாலும் சரி, திருவுருள் துணை கொண்டு தான் நம் சிவபெருமானை வந்து நாம் அடைய முடியும். அந்த திருவுருள் துணையின்றி சிவபெருமானை கூடி இன்புற முடியாது, கூடப்படாதது என்று உந்தி வர என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம வந்து திருவுருள் ஞானத்தை துணை கொள்ள வேண்டும். துணை கொண்டு நம்ம துறவரத்துல இருந்தாலும் சரி, இல்ல இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து சிவபெருமானை வந்து அடையலாம். அது துணை இல்லாமல் நான் என்ன செய்யறேன்? சரியை கிரியை யோகம்லாம் வந்து நான் செய்யறேன், சிவபூஜை செய்யறேன், மூர்த்தி தலம் தீர்த்தலாம் நான் வந்து போனாலும் என்ன செய்யும்? அது பயன் வந்து உங்களுக்கு கம்மி தான். எனவே திருவுருளை விட்டு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துணத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தியா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சிவபெருமானை வந்து அடைய முடியாது. ஏன்னா அந்த திருவுருள் ஞானம் அதுதான் உனக்கு வாளை போன்று அந்த அறியாமையாகிய அந்த இருளை வந்து வெட்டும். அதை என்ன செய்யணும்? உன்னுடைய ஆன்மாவிய கூட்டுக்குள்ள வந்து அதை நீ பொருத்தி வச்சுக்கணும். எனவே இந்த ஆன்மா தான் அந்த திருவுருள் ஞானத்துக்கு உரையாக இருக்கின்றது. எனவே உன் ஆன்மாவுக்குள்ள அந்த திருவுருள் ஞானத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திருவுருளின் துணையின்றி வேற எந்த வகையாலும் சிவ அனுபவம் உங்களுக்கு கை கூடாது. எனவே அதை கூடப்படாதது என்று அந்த ஈட்டடியில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நீ இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறத்துவரத்தில் இருந்தாலும் சரி, திருவருள் துணை கொண்டு நின்றாலன்றி சிவபெருமானை கூடி இன்புற முடியாது என்பது இந்த பாட்டுல வந்து. எனவே இந்த பாட்டுடைய 2 கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒண்ணு வந்து 2 வகை, நீ இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, அதனால வந்து எந்த பயனும் கிடையாது. இந்த 2 வகையும் உங்களுக்கு எந்த வகையிலும் வந்து பயன் கிடையாது. அப்ப எப்போ உனக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னா, உன்னை விட்டு இந்த மறைப்பு சக்தியாகிய துரோதா சக்தி வந்து நீங்க வேண்டும். அது நீங்க என்ன செய்யணும்?
அந்த திருவுருளாகிய அந்த கத்தி கொண்டு அதை வெட்ட வேண்டும் என்ற அந்த 2 கருத்தை தான் அந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். எனவே நம்ம திருவுருளியா போனோம்னா அப்போ வந்து தன்முனைப்பு இருக்காது. அந்த தன்முனைப்பு அற்றால்தான் நமக்கு சிவப்பேறு வந்து கைகூடும். தன்முனைப்பு என்ற தற்போதம் இருந்தால் சிவப்பேறு கைகூடாது. எனவே அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தக்கனே அவன் நிரம்ப படிச்சவன், அவன் அறியாத ஞானமே இல்லை, அவன் தச்ச பிரஜாபதி, பிரமனுக்கு உதவியா இருந்து பிரபஞ்சத்தையே படைச்சவன். அவனுக்கு என்ன இருந்தது, அந்த தற்போதம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அந்த தன்முனைப்போடு தான் அவன் என்ன செய்யறான், சிவபெருமானை கூப்பிடாமல் இந்த தக்கன் வந்து வேள்வி செய்கிறான். அந்த வேள்வி என்ன செய்யுது, அது வேள்விக்கு வந்து ஒரு பயன் கிடைக்க வேண்டும், நல்ல பயன் தான் கிடைக்க வேண்டும். ஆனா இவன் தற்போதத்தோடு சென்றதால், தலைக்கணத்தோடு செஞ்சதால இவனுக்கு நற்பயனை தராமல் தீமையை விளைவித்தது. தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் என்று உந்தி பெற என்று நம்முடைய மாணிக்கவாசகர் வந்து பாடுவார். ஏன்னா அவனுடைய தன்முனைப்பு அவனுடைய தலையே போய்விட்டது, அவனுக்கு தீங்காக முடிந்து விட்டது. எனவே அந்த தன் முயற்சி என்று அப்ப என்ன செய்யலாம், இந்த உரையில வந்து வாள் கிடக்குது, அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த வாளை வந்து உரையை விட்டு வெளில எடுப்போம். அது போல இறைவன் வந்து திருவருள் வழிபட்டு யார் வந்து அந்த வழியில் வந்து ஒளியை செல்கின்றார்களோ அவர்கள் வந்து மலையே வந்து வீழினும் அவர்கள் வந்து நிலை கலங்குவதில்லை. அப்பர் பெருமான் இதே மாதிரி பாட்டு பாடல, மலையே வந்து வீழினும் மாந்தர்கள் நாம் நிலை கலங்குவதில்லை என்று அப்பர் பெருமான் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. எனவே தன்முனைப்பு அற்றவர்களுக்கு, அந்த தற்போதம் அற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த இறைவன் திருவருள் வந்து கைகூடும். தற்போதம் உடையவர்களுக்கு அந்த இறைவனுடைய திருவருள் வந்து கைகூடாது என்பதை இந்த பாட்டில் வந்து விளக்கப்பட்டிருக்கின்றது. எனவே என்ன செய்யணும், அந்த திருவருள் ஞானத்தை அதை தான் துணை என்று நீ கொள்ள வேண்டும். அதை துணை என கொள்ளாமல் நீ துறவடத்துல இருந்தாலும் சரி, சன்னியாசா இருந்தாலும் சரி, மனையறத்தில் இல்லறத்தில் கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, அங்க இருந்துட்டு நீ வந்து சிவபூஜைலாம் நான் பண்றேன், மூர்த்தி தலம் தீர்த்தலாம் நான் போறேன், அந்த மாதிரி சென்று தரிசிப்பதால் பயன்னா பயன் மிகவும் கம்மியா தான் கிடைக்கும். இந்த நிறைவான பயன் வந்து கிடைக்காது. எனவே நீ திருவருளை விட்டு நீ எந்த நிலையில் நின்றாலும் சரி உன்னால் சிவபெருமானை அடைய முடியாது. எனவே திருவடி ஞானம் என்பது ஒரு வாளை போன்றது, கத்தியை போன்றது. எனவே வாளை சாத்தும் உரை போன்றது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா தான் அந்த கூடாக உரையாக வந்து இருக்கின்றது. எனவே திருவுருள் துணை என்று எந்த வகையாலும் சிவ அனுபவம் ஆன்மாவுக்கு கூடாதது என்பது அந்த ஈர்த்தடியில கூடப்படாதது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீ இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, நீ திருவுருள் துணை கொண்டு நின்றாலன்றி சிவபெருமானை கூடி இன்பம் அனுபவிக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட வந்து பொன் இருக்கு, அந்த பொன் வந்து நகையா இருக்கு, பொன் கட்டியா இருக்குது, அந்த பொண்ணு வந்து பூமிக்குள்ள கிடக்குது. அந்த பூமிக்குள்ள இருக்குது என்ன செய்யற, அது வந்து அதை நம்ம வெட்டி எடுத்து என்ன பண்றோம், அதை மாசு மரம்லாம் போக்குறோம், போத்து என்ன பண்றோம், அதை வந்து தீயில போட்டு வாட்டுறோம். அது சுடினும் செம்பொன் தன் ஒளி கெடாது. அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து உருக்கினாலும் அந்த ஒளி வந்து கெடாது. உருக்க உருக்க என்ன செய்யும், அந்த மாற்று வந்து ஏறிக்கிட்டே போகும். எனவே அது மாற்றமின்றி அந்த பொண்ணு வந்து ஒரு நிலையா இருப்பது போல இந்த மக்கள் வந்து இல்லறம் துறவரம் என்ற எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது நான் தான் கர்த்தா, நான் தான் வந்து செய்கின்றேன், நான் தான் போக்தா, நான் தான் அனுபவிக்கின்றேன் என்ற அந்த கர்த்தா போக்தா என்ற அந்த எண்ணம் இருந்தால் அவன் துறவடத்தில் இருந்தாலும் பயனில்லை. அப்ப என்ன செய்யணும், என்னுடைய மனம் வாக்கு காயம் ஆகிய இந்த மூன்றின் செயல்கள், இந்த மூன்று மூலமா தான் நம்ம செயல் செய்யறோம், கர்மம் செய்யறோம். இந்த செயல்கள் எல்லாம் வந்து இறைவன் செயலே. எனக்கு ஒரு நினைப்பு வருதா, அது சிவபெருமான் தான் அந்த நினைப்பை வந்து கொடுத்திருக்கின்றார்கள். நான் ஒரு நல்ல வார்த்தையை பேசுறேன்னா சிவபெருமான் தான் அந்த வார்த்தையை வந்து கொடுத்திருக்கின்றார். ஒரு நல்ல செயல் செய்யறேனா அப்ப வந்து சிவபெருமான் தான் எனக்கு அதை கொடுத்து இருக்கின்றார். எனவே இந்த மனம் வாக்கு காயத்தினால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது இறைவன் செயல், சிவன் செயல். நான் என்ன செய்யறேன், நான் பெருமான் கையில் உள்ள ஒரு கருவி என்ற அந்த பெருமான் தான் கர்த்தா, நான் வந்து கருவி, பெருமான் கையில வந்து நான் ஒரு வாள் போல இருக்கின்றேன். இதைதான் நம்முடைய மாணிக்க சொல்ற, நானோ இது நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அதே மாதிரி என்னதோ எங்கு அதிகாரம், எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அவர் கேட்பார். இதே அந்த மாதிரிதான் நம்முடைய நாயன்மார்கள்லாம் அந்த வழிதான் சிவபெருமான திருவடியை பற்றி ஒழுகி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஆன்மா எப்படிப்பட்டது, இந்த ஆன்மா தான் பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய உடம்பு வந்து இப்ப பெருமான் வந்து என்ன செய்கின்றார், ஒரு மானுட சட்டை தாங்கி வருகின்றார் அப்படின்னா அந்த உடலை இருப்பிடமா கொண்டு வரல, அந்த மானுட சட்டையில உள்ள அந்த ஆன்மா வந்து பக்குவமா இருக்கும்.
அந்த ஆன்மாவை தான் அவருக்கு வந்து சட்டையாக கொண்டு மானுட சட்டையை வந்து வருகின்றார். எனவே அந்த ஆன்மாவே இறைவனுடைய சரீரம். ஆகவே இறைவன் தான் நமக்கு வந்து பிராணனாக, உயிராக, மூச்சு காற்றாக இருக்கின்றார். எனவே அந்த உயிர் ஞானம் தான் திருவுடல் ஞானம் என்கின்ற அந்த மெய்யுணர்வு. அந்த மெய்யுணர்வு என்ன செய்யணும்? அது உருவாக்கிய தேசிகன் வந்து நமக்கு உணர்த்தினால்தான் இந்த ஆன்மா வந்து உணரும். எனவே எந்த செயலையும் என்னால் செய்யப்பட்டதாக கருதலாகுது. நான் வந்து திருவந்தியாருக்கு வந்து உரை சொல்றேன் அப்படின்னா அது என்னால் செய்யப்பட்ட செயல் கிடையாது, அது சிவபெருமானின் செயல். எனவே எல்லோரும் வந்து போற்றும் வண்ணம் என்ன செய்யணும்? நம்ம வந்து எப்போதும் மனசு வந்து என்ன செய்யணும்? மனசு அங்கங்கே அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம சரியை கிரியை யோகம் வந்து செய்யறோம். அது மாதிரிதான் நம்ம மூர்த்தி தலம் தீர்த்தெல்லாம் நம்ம பாக்குறோம், நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்றோம். அதுக்கு என்ன செய்யணும்? அப்போது நான் செய்கின்றேன் என்கின்ற அந்த கர்வம் வந்து இருக்கக்கூடாது, செருக்கு வந்து இருக்கக்கூடாது. எனவே இப்ப என்ன செய்யற? மாணிக்கவாசர் வந்து கோயில் கட்டினாரு. கோயிலுக்கு எப்படி கட்டினாரு? அந்த சிவபெருமான் உணர்த்த வந்து கட்டினார்கள். நம்ம ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினாரு, அதுவும் இறைவன் உணர்த்த தான் கட்டினாரு. அதே அதுதான் நமக்கு இறைவனாகி அந்த அரசனுக்கு வந்து மாளிகை. எனவே ஆனா தச்ச பிரஜாபதி என்ன செய்யறான்? இந்த யாகத்தை வந்து நான் செய்யறேன், இந்த சிவபெருமான் வந்து எனக்கு எதிரி, என் மருமவன் என் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் என்று என்ன செஞ்சார்? அந்த விரோதத்தின் காரணமாக அவர் வந்து அதை செஞ்சாரு. ஆனா அப்ப என்ன செஞ்சாரு? அவருக்கு தலை வந்து போயிடுச்சு. இன்னொன்னு சண்டேஸ்வர நாயனார் இருக்காரு, அவரு என்ன செஞ்சாரு? அவரு வந்து சிவ பூஜையை வந்து மணல்ல லிங்க ஸ்தாபித்து பண்றாரு. அங்க பாக்குறவங்களுக்கு வந்து என்ன செய்ய, மணல்ல வந்து இந்த பாலை ஊத்துற மாதிரி தெரியும். இது அவங்க அப்பா என்ன செய்யறாரு? அவரு பக்கத்துல இருந்து பாக்குறாரு, இவன் மணல்ல போய் இந்த பாலை ஊத்துறான் அப்படின்ட்டு அவரை வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அவர் உடம்புக்கு உண்டான செயல் எதுவுமே வந்து சண்டேசன் உடம்புக்கு படவே இல்லை. ஏன்னா அவரு உடல் கடந்த நிலைக்கு வந்து போயிட்டாரு. அப்ப என்ன செய்யறாரு? அந்த அபிஷேக வச்சிருந்த அந்த பாலை வந்து காலால் வந்து உதைக்கிறாரு, காலால் வந்து இடறாரு, பால் வந்து கீழே சிந்தி போகுது. உடனே இதை பார்த்த உடனே அவருக்கு சண்டேஸ்வரன் பக்கத்துல வந்து அந்த மாடு ஓட்டுறவர் குச்சி வச்சிருப்பாரு. அந்த குச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? அப்ப வந்து அவரு அஸ்திர மதம் சொல்லிக்கல, அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த காலை ரெண்டு காலையும் வெட்டிடுது. வெட்டினதுனால என்ன செய்யற? இப்ப அவர் வந்து இறந்து போயிறாரு. சண்டேஸ்வர நாயனார் வந்து தன்னுடைய தந்தையே கொண்டு விடுகின்றார். அவர் வந்து அப்ப என்ன செய்யற? 3 தோஷம் வரணும். ஏன்னா அவர் வந்து பிராமணர், பிராமண கத்தி வந்து வரணும். அவர் வந்து குருவா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் அவருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா தந்தை வர தந்தையாக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார், பிராமணாக இருக்கின்றார். அந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து வரல. வராம என்ன செய்யறாருக்கு? அவருக்கு வந்து இந்த சிவ அனுபவம் வந்து கிடைச்சது. ஏன்னா இவர் வந்து தன் செயலா செய்யல, சிவன் செயலா செய்யறார். நான் செய்யறேங்கிற எண்ணத்தோட செய்யல, சிவன் தான் அங்க இருந்து அந்த சிவ அவதாரத்துக்கு வந்து தண்டனையை வந்து கொடுத்தார். அந்த தண்டனையை கொடுத்ததான் என்ன செஞ்சது? அவருடைய தகப்பனாருக்கும் அந்த சிவலோக பிராப்தி வந்து கிடைஞ்சது. எனவே அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? நமது சரியை கிரியை யோகம் என்கின்ற அந்த தவத்துறையிலே நிற்க வேண்டும். நின்னாலும் என்ன செய்யணும்? அப்ப பெருமானே நீ என்ன செய்ய சொல்றியோ அதையே தான் நான் செய்வேன். எனவே ஐயன் அங்கது கேட்டு அறநல்லவும் எழுதினால தர்மத்துக்கு வந்து விரோதமா இருக்கலாம், உலகத்துக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா பெருமான் சொன்னா அதை வந்து செஞ்சிடணும். ஏன்னா ஒரு நாயன்மார் என்ன கோர்ப்புனை நாயனார், அவர் வந்து அங்க உள்ள தன்னுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார்கள், அந்த பால் குடிக்கிற குழந்தை எல்லாத்தையுமே அவர் வந்து கொன்னிடுறாரு. அந்த மாதிரி கொன்னாலும் அவருக்கு என்ன செய்யறாரு? அந்த தோஷம் வரல. அவங்க எல்லாருக்கும் என்ன செய்ய, அந்த சிவலோகம் வந்து கிடைச்சிருச்சு என்ற கருத்தை வந்து நம்ம அந்த நாயனார்ல வந்து பாக்குறோம். அதே போலதான் இந்த ராமன் வந்து சொல்ல, நீ வந்து வீட்டுல இருந்தாலும் சரி, நாட்டுல இருந்தாலும் சரி, நீ என்ன செய்ய, ஆன்மாவைய கூட்டுல வந்து அந்த திருவுருளாகிய அந்த வாளை சாத்தி நில், எல்லாம் அந்த திருவுருள் வண்ணமாகவே நீ நடந்து சொல். அப்ப என்ன செய்யும்? எல்லாம் உன் அடிமையே பெருமானே, எல்லா உயிர்களும் உன்னுடைய அடிமை. அப்ப எல்லாம் உன் உடைமையே, எல்லா ஜடப்பொருளும் உன்னுடைய உடைமையே, எல்லாம் உனது செயலே. எல்லாம் உண்டு, ஏ செயல் அவன் செயல் எல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து சிவன் செயல் தான். எனவே உன்னுடைய செயலே என்ற அந்த வழியில நின்றோம்னா நமக்கு வந்து மோட்சம் வந்து கைகூடும். இதற்கு உண்டான திருமந்திர பாடல். ஞானந்தன் மேனி கிரியை நடுவங்கும் தானொரும் இச்சை உயிராக தற்பரன் மேனி கொண்டங்கர் கருமத்து வித்தலான் மோனிகள் ஞானத்து முத்திரை பெற்றார்களே. ஞானந்தன் மேனி, ஞானந்தன் மேனி என்பது அந்த சிவபெருமானுடைய திருமேனி, அது அருள் திருமேனி. அந்த அருள் திருமேனிக்கு நம்ம சரியை கிரியை யோகம் எல்லாம் செய்யறோம். அந்த கிரியை தான் நடுவுல இருக்கு.
சரியை முதல்ல, ரெண்டாவது வந்து கிரியை, மூன்றாவது வந்து அங்கம். கிரியை வந்து நடு அங்கம் சொல்றாரு. அது மூலம் நமக்கு சரியும் கிடைக்கும், கிரியையும் கிடைக்கும், யோகம் கிடைக்கும். அப்ப என்ன செய்யும், அவருக்கு சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இச்சை வருகின்றது. தானொரு இச்சை உயிராக தற்பரன். அப்ப சிவபெருமான் என்ன செய்கின்றார், அவர் வந்து மேனி கொண்டு ஐங்கு கருமத்து வித்தலான், இவன் வந்து பக்குவத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு இவன் அருள் திருமேனி, அந்த குருமேனி கொண்டு வந்து இவர் என்ன செய்கின்றார், அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மத்தை, தீட்சை என்ற கர்மத்தை வந்து செய்வார். அந்த மாதிரி செஞ்சவனே என்ன சொல்ல, மௌனிகள் ஞானத்து முத்திரை பெற்றார்களே. அது போனவனே அவர் என்ன இந்த மௌனத்துக்கு போயிட்டாங்க. இவர் சின்முத்திரை பிடிச்சிட்டு அப்படியே மௌனத்துல நித்தியில அமர்ந்து விட்டார்கள் என்று நம்முடைய திருமல தேவனார் சொல்றார். எனவே நீ செய்வதெல்லாம் அரண்பணி என்று நீ தெரிந்து கொள் என்பது இந்த பாடலுடைய திறன கருத்து. அடுத்து 31வது திருப்பான். சாவி போல் மற்ற சமயங்கள் பொக்கு நிலை ஆவி அறாதே என்று உந்தி பெற, அவ்வூரை கேளாதே என்று உந்தி பெற. இந்த உலகத்துல வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மதங்கள் வந்து இருக்கின்றன. இருமுச்சமயத்து உருவை தேரினை என்று சொல்லணும். அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், அது வந்து புறச்சமயம் அகச்சமயம்னு பிரிக்கிறோம். அந்த புறச்சமயத்தை வந்து புறப்புறச்சமயம் புறச்சமயம்னு பிரிக்கிறோம். அந்த அகச்சமயத்தை அகப்புறச்சமயம் அகச்சமயம்னு பிரிக்கிறோம். அது ஒண்ணு ஆறு மொத்தம் 24 சமயங்கள் வந்து அந்த காலத்துல இருக்குது. இப்ப இந்த காலத்துல வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மதங்கள் சமயங்கள் இருக்கின்றன. ஆனா அந்த மதங்கள்ல சமயங்களை வந்து தத்துவ கொள்கை, தர்க்க நெறி இதையெல்லாம் வந்து அமையவில்லை. தத்துவ கொள்கை, தர்க்க நெறிலாம் நம்முடைய சைவ சமயத்தில் தான் வந்து அமைந்திருக்கின்றது. எனவே அந்த சமயங்கள் வந்து இந்த உயிருக்கு வந்து உறுதி பயக்காது, உறுதியாகிய முக்தியை வந்து கொடுக்காது. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த சித்தாந்த சைவம் ஒன்றுதான் அந்த உயிருக்கு வந்து ஒரு பெரிய உதவி புரிந்து வரும். எனவே இந்த இயல்பையும் இந்த ஆன்மாக்களின் அறியாமைக்கு உட்பட்டது, ஆணவமலத்தில் ஏற்படக்கூடிய அந்த அறியாமைக்கு உட்பட்ட அந்த உயிர்கள் இயல்பையும், அந்த உயிருக்கு அறியாமையை செய்யக்கூடிய அந்த மலங்கள், ஆணவம், கண்மை, மாயை என்ற அந்த மலங்களின் இயல்பையும் அத காரண காரியம் சொல்லி நாம் வந்து பகுத்தறிவுக்கு ஏற்ற அந்த கொள்கைகளை இந்த சைவ சித்தாந்த சமயம் தான் சொல்லியிருக்கின்றது. அதான் முப்பொருள், பதி பசு பாசம் என்ற முப்பொருள். அந்த முப்பொருளுக்கும் உண்டான அந்த இலக்கணம் அதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்துல இருக்கு. எனவே மற்ற சமயங்கள் வந்து உயிருக்கு உறுதியாகி அந்த முக்தியை வந்து கொடுக்காது. ஏன்னா அதுல உண்மை வந்து கிடையாது. எனவே அது எப்படி இருக்கின்றது, அது வந்து பதர் போன்றது. நெல் வந்து சாவியா போயிடுச்சு, அப்புறம் அது பதரா போயிடுச்சு. உங்க மணி பிடிக்கல, மணி வந்து நெல்லா மாறல. எனவே அது நெற்பதரை போன்ற மக்கள் பதடியனல் என்று திருவள்ளுவர் வந்து சொல்றார். அவன் வந்து பதடியாக, அவன் வந்து நெற்பதராக போய்விட்டான். எனவே அந்த உயிருக்கு வந்து உறுதி விளைவிக்காத அந்த சமயங்களை நீ சாரக்கூடாது. அது சார்ந்தால் என்ன செய்யுது, உனக்கு அந்த நற்பயன் வந்து கிடைக்காது, நீ தீமைக்கு ஆளாக நேரிடும். அது மட்டுமென்று அந்த சமயத்துல நீ இருந்து அவங்க கொள்கைகளை கேட்டு நினைச்சுவா காலத்தை வீணாக்கி விடுவாய், காலமும் வீணாகி போய்விடும். எனவே இந்த உண்மையை கொண்டுதான் சிவஞான போதத்தில் அப்ப என்ன செய்யறாரு, அந்த அவையடக்க வெண்பாட்டோட கேலாம் புறன் தத்தம் உணர்வுன்னுட்டு அந்த தொடங்கக்கூடிய அந்த அவையடக்க வெண்பாவுல அது கேலாம் புறன், புறசமய கொள்கையிலே வந்து காது கொடுத்து அவங்க கேட்க மாட்டார்கள் என்று சொல்லியிருப்பார். எனவே மற்ற சமயங்கள் எல்லாம் அது சாவி போன்றது, பதர் போன்றது, பதறி போன்றது. நமக்கு என்ன செய்யணும், இந்த சைவ சித்தாந்த சமயம்தான் நமக்கு உண்மையான நெல்மணி போன்றது. எனவே அந்த சாவி போன்ற சமயங்களை வச்சு நீ ஆவி அறாதே, உன்னுடைய ஆன்மாவின் காலத்தை நீ வீணாக்காதே, அவ்வுரை கேளாதே. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உரைகளை வந்து நீ காது கொடுத்துன்னு கேட்காத. காது கொடுத்து ஏதோ நல்லது சொல்ற மாதிரி இருக்கு, ரொம்ப தர்க்க ரீதியா சரியாதானே இருக்குது அப்படின்னு மனசுக்கு போயிடும், மனசுக்கு போயின்னு போடும். அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பதிகத்திலையும் அந்த சமண சமயத்தையும் சாக்கிய சமயத்தையும் தாக்கி தாக்கி அந்த பாட்டு ஒன்று வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த சமண சமயமும் புத்த சமயம் தான் அதிகமா இருந்தது. அதான் அந்த சைவ சமயத்தை அடக்கிட்டு வடக்குல வந்து புத்த சமயம் மேல் நோக்கி இருந்தது. அதை வந்து சங்கராச்சாரியார் வந்து அதை வந்து கருவறுத்தார். தெற்குத்துல வந்து சமண சமயம் வந்து கோலோச்சி இருந்தது. நம்முடைய கூன் பாண்டியன் என்ற நின்றசை நெடுமாறனே என்ன செய்கின்றான், அதுக்கு போய்விட்டான். நம்முடைய அப்பர் பெருமானே அந்த நெறிக்கு வந்து போய்விட்டார். அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்ததாக அந்த சமண சமயம் இருந்தது. அதை வந்து கருவறுப்பதற்காக தான்
நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை சிவபெருமான் வந்து தோற்றுவித்தார். ஏன்னா அந்த சமயங்களில் போயிட்டு நீ வந்து காலத்தை கடத்தக்கூடாது, அந்த உரை கேட்டு உடைய ஆன்மாவை வீணாக்கி கொள்ளக்கூடாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல புரிஞ்சிருக்கிறார்கள். எனவே இந்த பாட்டுல வந்து மற்ற சமயங்களின் இழிவையும் சைவ சித்தாந்தத்தின் உயர்வையும் தான் சொல்லியிருக்கின்றார். அதுதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. எனவே சாவினா என்ன, பதர்னா என்ன? நம்ம நிலத்துல வந்து நெல்லை வந்து போடுறோம், ஆனா என்ன செய்கிறார்கள், அது வந்து பயனாக்கி அந்த நெல் வந்து நெல்மணி முதிராமல் அது பதறாக போகுது. நம்ம தூத்திரம் என்ன செய்யும், அது காத்தோட வந்து பறந்து போயிடும். எனவே சைவ சமயம் ஒன்றுதான் அது விளைந்த மணி பிடித்த நெற்கதிர் போன்றது. மற்ற சமயங்கள்லாம் அந்த பதர்கள் போன்றது, அவையெல்லாம் கலைகள். எனவே அவர்களுக்கு உள்ளீடு கிடையாது, கருத்து கிடையாது. அந்த புறச்சமயங்கள் நமக்கு வீடு பேட்டை கொடுக்காது, அது நம் வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கும். எனவே பிற சமயங்களில் புகழ்ந்து உழல்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். பிற சமயங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் நீங்கள் வந்து அவ்வூரை கேளாதே, காது கொடுத்தும் கேளாமல் இருக்க வேண்டும். எனவே அதே சமய சமயத்தில் என்ன செஞ்சாங்க, அதுல வந்து புறச்சமயம் புறச்சமயம், அகப்புற சமயம் அகச்சமயம்னு வச்சாங்க. அந்த புறப்புற சமயத்துல என்ன இருக்குது, அதை வந்து சார்வாகம், சாங்கியம், வைசேடிகம், நியாயம், யோகம், மீமாம்சை, அப்புறம் வந்து எந்த தெய்வம் வச்சு வழிபடணுமோ அதை வச்சு வைணவம், சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். சைவம்னா சிவனை வழிபடுவது, வைணவம்னா விஷ்ணுவை வழிபடுவது, சாக்தம் அம்பாளை வழிபடுவது, காணாபத்தியம் நம்முடைய கணபதியை வழிபடுவது, கௌமாரம் முருகனை வழிபடுவது, சௌரம் சூரியனை வழிபடுவது. இதைதான் நம்முடைய மாதவ சங்கியான சொல்லும். அதை புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று 4 வகையாக பகுத்து அந்த ஒன்றுலயும் 6 ஆக மட்டும் 4 24. இந்த 24 கடந்ததுதான் நம்முடைய சித்தாந்த சைவம். அந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த சமயத்தோட குறிக்கோள் என்ன, அது வீடு பேட்டிற்கு முத்திக்கு வந்து வழிகாட்ட வேண்டும். எனவே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் இந்த பிறவியிலே வீடு பேட்டிற்கு வழிகாட்டக்கூடிய தன்மையுடையது. எனவே இதை கதிர்முற்றிய நெல்களுக்கு ஒத்ததாக கூறினார். மற்ற சமயங்கள் வந்து அது உய்வுக்கு வழிகாட்டுவது போல தோன்றினாலும் உண்மையில் அவை அவ்வாறு வழிகாட்டாது, நரகத்துக்கு தான் வழிகாட்டும். அது வெளிப்பார்வைக்கு அந்த பதர் வந்து நெல் போல காட்சியளித்தாலும் அதுக்கு வந்து உள்ளீடு கிடையாது. அது போல இந்த சமயத்துக்கும் உள்ளீடு வந்து கிடையாது. இதே மற்ற சமயத்துல நீ போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க வீடு பேரு என்னும் அந்த குறிக்கோளை, இந்த வாழ்நாளின் குறிக்கோளை உன்னால் எட்ட முடியாது. இந்த வாழ்நாள் வந்து வரிதே கழிந்து விடும். எனவே ஆவி அறாதே, உன்னை ஆன்மாவை நீ அறாதே, அவ்வூரை கேளாதே என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எல்லா மதமும் வந்து உயிரின் ஈடேற்றத்துக்காக இருக்குது. அந்தந்த மதத்துல இருந்தால்தான் அந்த ஆன்மா வந்து பக்குவமாகும், பக்குவமாகி அடுத்த நிலைக்கு போகும். அதுக்காக சிவபெருமான் தான் அந்த எல்லா பாத்தையும் படைச்சிருக்காரு. படைச்சா நம்ம பிறந்தது எது அப்படின்னு நம்ம வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து படைச்சிருக்கோம். இதுதான் வந்து வேத ஆகமத்திற்கு அவற்றை முழுமையாக பொருந்தி இருக்கின்றது. மற்ற சமயம் என்ன செஞ்சது, இந்த வேதத்துல ஒரு பகுதியையோ ஆகமத்துல வந்து ஒரு பகுதியோ எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே பிடித்து கொண்டு நிற்கின்றது. எனவே எல்லா கொள்கைகளின் முழுமைதான் இந்த சைவ சித்தாந்தம். எல்லா சமயத்து சிறந்த கொள்கைகளையும் அது தன்பால் கொண்டுள்ளது. அதை யாராலும் மேற்கொள்ள முடியும். அது அந்த அளவில் எளிதில் அனுஷ்டிக்க வல்லது, கைப்பிடிக்க வல்லது. அது மிகவும் பழமை வாய்ந்தது. அது எப்போ தோன்றதுன்னு தெரியாது. ஏன்னா அது சனாதன தர்மம். அது தர்க்கத்துக்கும் ஒத்து வரும், தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு வரும். அப்பேற்பட்ட பல்வகை சிறப்புகளை உடையது நம்முடைய சைவ சித்தாந்த சமயம். எனவே நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி நம்ம சந்தேகப்படக்கூடாது, ஐயம் வரக்கூடாது. அப்புறம் திரிபு விபரீதம் என்ற அந்த உணர்ச்சியும் வரக்கூடாது. நம்ம எப்படி சைவ சித்தாந்தம் போனோம்னா நம்ம வந்து ராஜ வீதியில போற மாதிரி நம்ம போறது. ராஜ வீதியில போயிட்டு நம்ம கடைசியா வந்து அந்த நிலைக்கு வந்து போயிடலாம். மற்ற இதெல்லாம் போனா எப்படி, அது முட்டு சந்தத்துக்கு வந்து போறாது, எங்கேயாவது போய் இது முட்டிக்கிட்டு நிற்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த ராஜ வீதியில போயிட்டு கோயிலுக்கு போறது போல நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் சர்க்காரியவாதம் இருக்குது. சர்க்காரியம் தான் உள்ளதுதான் வந்து காரியப்படும். அந்த மாதிரி காரியம் ஒடுங்கும் போது என்ன செய்யும், அது முதல் காரணத்தை தான் ஒடுங்கும். அதை லயம் அல்லது ஒடுக்கம் என்று சொல்வார்கள். அந்த ஒடுங்கியது என்ன செய்யும், மறுபடி மீளவும் தோன்றும். எனவே அந்த ஒடுங்கிய அவைத்தல் உள்ள அந்த மாயையிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றும், இல்லது தோன்றாது. எனவே இல்லாத பொருள் வந்து தோன்றாது என்ற கருத்தை அந்த சர்க்காரியவாதத்தை இது வைத்துக் கொள்கிறது. அது மட்டுமா, இந்த உயிருக்கு வந்து சகச மலம் என்கின்ற அந்த ஆணவ மலம் உண்டு என்று சொல்லுவது இந்த சைவ சித்தாந்தம் மட்டும்தான். மற்றத்துல வந்து கிடையாது. மற்ற வந்து மாயாமலம் தான் சொல்றாங்க.
இங்க வந்து சகசமலமாகிய ஆணவமலத்தை இருக்கின்றது. இந்த ஆணவமலத்தை நீக்கினா என்ன செய்யலாம்? இந்த பிறப்பிலேயே நீ வந்து முக்தியை பெறலாம். இதை உனக்கு அனுபவப்படும்படி சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள், குருநாதர்கள், அந்த மடங்கள்லாம் இருக்காங்க. அவங்க தான் என்ன செய்யறாங்க? இந்த சைவ பயிரை வந்து வளர்த்து வருகின்றார்கள். இந்த குடியரவர்கள்லாம் எப்படி வயல்ல வந்து இந்த நெல்லை வந்து பசப்பசன வளர்த்து வராங்களோ, அது போல இந்த ஆச்சாரிய பெருமக்கள் அவர்கள் இந்த மடம் வைத்து இந்த சைவ பயிரை வளர்த்து வருகின்றார்கள். அந்த சைவ பயிரை வளர்ப்பதற்கு நாமும் வந்து துணை பயிர வேண்டும். அந்த மாதிரி துணை புரிஞ்சாதான் நமக்கு வந்து என்ன செய்யும்? நமக்கு நல்ல பயிர், இந்த விதை நெல் வந்து கிடைக்கும். இதுல மற்றது நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதுல வந்து சாவி போன்று பதர் போன்று அந்த சமயங்கள் இருக்கின்றது. இதே அப்பேற்பட்ட சமயங்கள்ல நீ அதன் கவர்ச்சியை பார்த்து நீ போய்விடாதே. அந்த மாதிரி போன என்ன செய்வார்? நீ வந்து பிறவி கடவுள் உட்பட்டு நீ வருந்துவதே நோக்கமாக விடும். இதே ஒரு மரம்னு இருந்தா அதுக்கு பயன் வந்து பழம். இதே அந்த பழம் தான் இனிமையாக இருக்கும். அதுதான் நமக்கு சத்து கொடுக்கும். அந்த மரத்துல வந்து என்ன இருக்கு? தலை இருக்கு, பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு. ஆனா நமக்கு முழுமையான பயன் கொடுப்பது அந்த பழம். எனவே அந்த பழம் தரக்கூடிய அந்த மரத்தை போன்றது அந்த சித்தாந்த சைவம். அந்த பழத்தில் தான் அந்த மருதவான தீங்கனி என்கின்ற சிவபெருமான் இருக்கின்றார். இது வந்து நம்முடைய பட்டினத்தார் வந்து அவர் சொல்வார். இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவில் வந்து சொல்வார், மருதவான தீங்கனின்னு சொல்வார். இப்பேற்பட்ட தீங்கனியை கொடுப்பது இந்த சைவ சித்தாந்த சமயம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி திருநாவுக்கரசர் என்ன செஞ்சாரு? அந்த சமண சமயத்துல போய் மாட்டிக்கிட்டு அவர் மீண்டு வந்து மறுபடி சைவத்துக்கு வந்தாரு. அதில் நிறைய சிரமத்தை வந்து அவர் அனுபவித்தார். இருந்தாலும் பெருமான் வந்து அவரை மறுபடியும் வந்து ஏற்றுக்கொண்டார். அதுபோல பெருமான் வந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நீ மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவியாராதே, நீ மற்ற சமயத்துக்கு போயிட்டு உன்னுடைய ஆவியை வந்து நீ வீணாக்கி விடாதே என்று இந்த பாட்டுல. எனவே எல்லா சமயத்தில் உள்ள எல்லா நல்ல பொருள்களும் இந்த சைவ சித்தாந்தத்தில் உள்ளது இல்லை. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. இது திருக்குறள். எல்லா பொருள்களும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று சொல்லுவது போல இந்த சைவ சித்தாந்தம் எல்லா பொருளும் இருக்கு, இது இல்லாத பொருளே இல்லை என்று சொல்லிவிட்டு இதற்கு உண்டான திருமந்திர பாடல். கற்பன கற்று கலைமண்ணு மெய்யோகம் முற்பத ஞானம் முறை முறை நன்னியே சொற்பதமேவி துரிசெட்டு மேலான தற்பரம் கண்டுள்ளோடு சைவ சித்தாந்தரே. இந்த சைவ சித்தாந்தரே இந்த கடைசி வழி எடுத்தாங்க. இந்த சைவ சித்தாந்தம் தான் கற்பனை கற்று எதையெல்லாம் கற்க வேண்டுமோ திருக்குறள்ல சொன்ன மாதிரி கற்பனை கற்று இந்த சிவஞான நூல்களை நம்ம கற்று கலைமண்ணு மெய்யோகம், அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மெய்யோகம், உண்மையான யோகம் என்பது சிவயோகம் தான். மற்றதெல்லாம் அவயோகம். அப்புறம் முற்பத ஞானம் முறை முறை நன்னியே. அப்ப இந்த சரியை கிரியை யோகம் என்கின்ற அந்த பதம், அந்த பதத்தின் மூலமாக அந்த பரமாகி அந்த பரஞானம் முறை முறை மன்னியே வழியாக அதை நன்னி அதை நெருங்கி சொற்பதம் மேவி, இந்த குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரமாகி அந்த சொற்பதத்தை மேவி துரிசு அற்று, துரிசுனா குற்றம் இருக்கும். துகளறு போதம்னே ஒரு நூல் இருக்கு. துரிசு துகள்னா போதும் நம்முடைய குற்றத்தை குறிக்கும். துரிசற்றுனா அந்த குற்றமற்று மேலான தற்பரம் கண்டுள்ளோர். இந்த துரிசு பிடிச்சு ஆணவ மூலமாகிய அந்த தூசு பிடிச்சு அப்புறம் மேலான தற்பரம், இந்த மேலான பரம்பொருளை ஆகிய அந்த சிவத்தை கண்டுள்ளவர்கள் சைவ சித்தாந்தரே என்று நம்முடைய திருமல பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 32வது பாட்டு. துரியம் கடந்த தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாய் நின்றதென்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற. துரியம் கடந்த நிலை. நமக்கு வந்து 5 நிலைகள் வந்து இருக்கின்றன. ஒண்ணு வந்து ஜாக்கிரம் என்கின்ற விழிப்பு நிலை, 2வது வந்து சொப்பனம் என்கின்ற கனவு நிலை, 3வது வந்து சுளுத்தி என்கின்ற உறக்க நிலை. இது 3 தான் நம்முடைய அனுபவத்துல இருக்கும். நம்ம விழிச்சிருக்கோம், அப்புறம் நம்ம தூங்க போறோம், தூக்கத்துல கனவு வருது, திரும்ப தூக்கம் வருது, திரும்ப வந்து நம்ம முழிக்கிறோம். இதை தாண்டியது துரியம் என்கின்ற அந்த 4வது நிலை. அது வந்து அதுக்கு அடுத்தது துரியாதீதம். இந்த துரியத்துக்கு அப்பாற்பட்ட நிலை துரியாதீத நிலை. இந்த 5 நிலைகளுக்கும் இந்த ஆன்மாவுக்கு உண்டு. நம்ம 3 தான் நமக்கு அனுபவத்தில் இருக்கின்றது. எனவே அந்த சாக்கரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் என்கின்ற அந்த 5 நிலைகளில் துரியம் கடந்த இத்தொண்டருக்கு, துரியம் கடந்ததுன்னா துரியாதீதம், இந்த துரியாத நிலைக்கு வந்த இந்த தொண்டருக்கு, இந்த உயிர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? துரியமாய் நின்றது என்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற. அப்ப இந்த துரியாதீத நிலை வந்து
உயிரின் சுட்டறிவுக்கு எட்டாதது. அது ஒளிமயமானது, ஞானமயமானது. அது சிவபோகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சிவபோகத்தில் திளைத்திருப்பது, அதை தான் நம்ம துரிய நிலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அங்க மலபாசனை அங்கு இருக்காது. அங்கு பேரானந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த பேரானந்த பெருவழியில் அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கு ஒரு சுகப்பிரபை தோன்றும். சுகமயமான ஒரு ஒளி தோன்றும். அதில் அழிந்து கிடப்பார்கள். அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா இந்த 4 பெருமக்கள், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த 4 சமய ஆச்சாரியர்கள். அவர்கள் அது போல இந்த சந்தான ஆச்சாரியர்கள், மெய்கண்டார், நம்முடைய அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், இவர்கள்லாம் அந்த நிலையில் இருக்காங்க. அவர்கள் அந்த துரியம் கடந்த நிலை, அந்த குரியம் கடந்த நிலையிலிருந்த அந்த சமயாச்சாரியார்கள், சந்தன ஆச்சாரியார்கள், அந்த நாயன்மார்கள், அவர்கள் அந்த நிலையிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சார்கள், தொண்டருக்கு அவங்களாம் எங்க இருந்தாங்க, அவங்களாம் சிவலோகத்துல சிவனடியில இருந்தவங்க. அப்பேற்பட்டவங்க சிவபெருமான் என்ன செஞ்சாரு, நமக்காக இங்கே அவதாரம் செய்து வைத்தார். அது அப்பேற்பட்ட அப்பர், சம்பந்தர் போன்ற பெரியவர்கள் துரியம் கடந்த நிலையில் இருந்து இறைவன் ஆணைப்படி நம் பொருட்டு இந்த உலகத்தில் அவதாரம் செய்து வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அந்த துரிய நிலையிலிருந்து இறங்கி வந்தவர்கள். அவர்கள் சுற்றி அறியப்படும் நிலையில் அவர்கள் என்ன செய்ய, நம்மை போன்று இருந்தாலும், நம்மை போல அந்த சகல வர்க்கத்துக்கு உண்டான அந்த மாண்ட சட்டை இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த நிலையில தான் இருப்பாங்க. எங்க, அந்த சிவலோகத்தையே சிவனையே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் உலக பொருள்களில் தோய்ந்து நிற்க மாட்டார்கள். அவர்கள் சிவத்திலேயே தோய்ந்து நிற்பார்கள். அவர்கள்தான் துறவிகள் என்று சொல்வார்கள். துறவிகள்னா யான் எனது என்னும் அகங்காரத்தையும் அவகாரத்தையும் அந்த செருக்கையும் அறவே நீங்க பெற்றவர்கள். அவர்கள் இறைவன் திருவடியே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நிலையை தான் நம்ம நின்மல துரியாதீதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது நமக்கு தற்போதம் இருக்காது. இந்த ஆன்ம போதம் இழந்து நிற்கும் போதுதான் அது கைகூடும். இதே அவர்கள் தான் என்னார்கள், நடப்பதெல்லாம் சிவன் செயல், நடப்பதெல்லாம் நண்பன் செயல், செய்வதெல்லாம் சிவன் செயல் என்ற நிலையில் இருப்பார்கள் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். துரியம் கடந்த இத்தொண்டருக்கு சாக்கிர துரியமாய் நின்றது என்று சாக்கிரம்னா விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலை இருந்தாலும் அவர்கள் அந்த 4ஆம் நிலையாகிய துரியம், 5ஆம் நிலையாகிய அந்த துரியாதீதத்தில் அவர்கள் இருப்பார்கள். இந்த நாயன்மார்கள், இந்த சமயாச்சாரியர்கள், சந்தனாச்சாரியர்கள், இப்பொழுது நம்முடைய மடாதிபதிகள் இல்ல, அவர்கள்லாம் குருமூர்த்திகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போது இருந்தாலும் இந்த பூமியில இருந்தாலும் அவர்கள் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி இந்த தாண்டி அவங்க அந்த துரியம், துரியாததி நிலை, அந்த நிலையில தான் இருப்பாங்க. அந்த துரியாததி நிலை என்பது அது பேரானந்த பெருவழி என்கின்ற அந்த சுகப்பிரபை, சுகமாகி அந்த ஒளி தோன்றக்கூடிய அந்த நிலை. அவர்கள் நம் பொருட்டு அவதரித்து வந்திருக்கிறார்கள். நமக்காக அந்த நிலையிலிருந்து எங்க விழிப்பு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விழிப்பு நிலைக்கு வந்தாலும் அவர்கள் துரை நிலையில்தான் இருப்பார்கள். அவர்களை துறவுகள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு யான் எனது என்ற செருக்கு இருக்காது. அவர்கள் எப்போதும் சிவனடியே சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் என்று திருஞான சம்பந்த புராணத்தை பார்க்கலாம். பாவமாதனை அறமாட்டும் பாங்கினில் ஓங்கியமானம். அது போல அந்த ஞானத்தை அந்த நிலையில அவங்க நிற்பாங்க. அவர்கிட்ட தற்போதம் இருக்காது. அவர்கள் மூலம் நடப்பது எல்லாம் சிவன் செயல் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் இந்த பாட்டுல என்ன செய்யறாங்க, இது அந்த ஆன்மாவுக்கு தற்போதமாகிய ஆன்மபோதம் நீங்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க என்ன செய்யும், இந்த ஆன்மாவுக்கு இந்த துரிய ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி துரிய ஞானம் கிடைச்சா அவங்க என்ன செய்வார்கள், இந்த உலகத்துக்கு நன்மை செய்வார்கள் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்ப நம்ம உலகத்தை பார்த்துக்கிட்டு இப்ப நான் இருக்கிற நிலை இந்த விழிப்பு நிலை அல்லது சாக்கடை நிலைன்னு சொல்றோம். இப்போ நம்ம தூங்க போறப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி கனவு வருது. அதை கனவு நிலை அல்லது சொப்பன நிலைன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். கனவுகள் அற்ற ஆழ்ந்த உறக்கம், நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது, அது எதுவும் தெரியாத அந்த நிலை. அதே சுளுத்தி நிலை. அந்த சுளுத்தி நிலை இருக்குங்களா,
அது சுளுத்திய நிலை. அதை கடந்தது வந்து துரிய நிலை. அந்த துரிய நிலையில என்ன செய்யணும், இந்த மூச்சு கூட இந்த அடங்கி போயிடும், பிராணவாயு கூட அடங்கி போயிடும். இந்த கருவிகளை சொல்லி சொல்லி சித்தியால கூட உங்களுக்கு அந்த பாட்டு வந்து ஐயா வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விழிப்பில் 35 கருவிகள் இருக்கும், அப்புறம் கனவுநிலையில வந்து 25 கருவிகள் இருக்கும், அப்புறம் உறக்கத்துக்கு போறப்ப 3 கருவிகள், பிராணவாயு, இந்த சித்தம், ஆன்மங்கிற 3 தான் இருக்கும். துரியத்துக்கு போறப்ப என்ன செய்யும், இந்த பிராணவாயும் ஒடுங்கி விடும், மூச்சு இருப்பது கூட தெரியாது. அந்த மூச்சு நிலையில் இருப்பாங்க, சித்தம் வந்து போயிடும், மூச்சு இருக்கும், பிராணவாயு இருக்கும், சித்தமாகிய அந்த நினைப்பு வந்து அற்றுப்படும். தூங்கி முடிச்சோடனே இல்லை மூச்சிலிருந்து வந்தப்பறம் நான் எங்க இருக்கேன்னு அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் துரியாதீதம் என்ற அந்த நிலையில வந்து அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ன செய்ய, பிராணவாயு கூட ஒடுங்கி போயிடும். எனவே அது பிராணவாயு ஒடுங்கக்கூடிய அந்த துரியாத நிலை, இதுதான் அவஸ்தை என்று சொல்வார்கள். இது 5 அவஸ்தைகள் என்று சொல்வார்கள். எனவே நம்ம நல்லா உறங்குறதுக்கு என்ன செய்யறோம், எனக்கு வந்து நல்லா தூங்கணும்ப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நல்லா சுகமா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சுளுத்தி அவஸ்தைன்னு சொல்றாங்க. அப்புறம் துரியத்துக்கு போறப்ப வந்து என்ன செய்யறோம், அப்ப அந்த மூர்ச்சையா கிடக்குறோம். மூர்ச்சையா கிடக்கப்ப நான் எங்க கிடந்தேன், எங்க மயங்கி கிடந்தேன் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுதான் துரிய நிலை. துரியாதயத்துல வந்து என்ன செய்யறார்கள், அந்த பிராண வாயும் அடங்கி போய்விடும். எனவே இந்த 5 அவஸ்தைகளும் இந்த ஆன்மா வந்து போக்குவரவு புரியும். போக்குவரவும் போது என்ன செய்யும், உடம்புக்கு அதுக்கு 5 சரீரம் இருக்கு. தூள சரீரம், சூக்ம சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் என்ற அந்த 5 சரீரத்தை பொருந்திருக்கும். இப்போ துரியாதத்துல இருந்து என்ன செய்யும், அது காரண சரீரத்தை பொருந்திருக்கும். துரியம்னா கஞ்சுக சரீரத்தை புரிஞ்சிருக்கும். குணம் அப்படின்னா அது எதில் இருக்கும், குணசரீரத்தில் இருக்கும்போது அது சுளுத்தி நிலையில இருக்கும். சூக்குமத்தில் இருக்கப்ப அது கனவு நிலையில இருக்கும். தூளத்தில் இருக்கப்ப அது விழிப்பு நிலையில இருக்கும். எனவே இந்த 5 சரீரங்களை பொருந்தி இது 5 அவஸ்தை பட்டு இருக்கும். இந்த 5 சரீரங்களும் ஆன்மாவிற்கு 5 கோஷங்களாக 5 உரைகளாக சொல்லப்படும். அப்ப என்ன, ஒருத்தர் வேஷம் கட்டி ஆடுறான் அப்படின்னா என்ன, அந்த கிருஷ்ணர் வேஷம் வந்து போடுவான், அர்ச்சந்திர வேஷம் வந்து போடுவான், ராமர் வேஷம் போடுவான். அது போல நம்ம என்ன, இந்த ஆன்மா வந்து இந்த 5 கோஷத்துல இருந்து இது நடத்துகின்றது, நாட்டகம் வந்து நடிக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல செய்ய. அப்ப என்ன செய்யும், அப்ப அந்த பஞ்ச மலங்கள் அப்படிங்கிற ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், துரோதாயி என்கின்ற அந்த 5 மலங்களும் பஞ்ச மலங்களும் வாதனை செய்வது நமக்கு புலப்படும். ஆனா துரியம் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திருவுருள் வசப்பட்டு போடுவாங்க. அது மாதிரி திருவுருள் வசப்பட்டா அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆன்மாவுக்கு வேறானது. இந்த சரீரங்கள் 5 சரீரங்களும் ஆன்மாவுக்கு வேறானது. இந்த ஆன்மா வேறு, இந்த 5 சரீரங்களும் வேறு, இந்த 5 அவஸ்தைகளும் வேறு, இது ஆன்மாவுக்கு கிடையாது. அவர்கள் ஆன்மாவாகிய தன்னை தரிசிப்பார்கள், அதை ஆன்ம தரிசனம் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும், அப்ப சிவயோகம் கிடைக்கும், சிவபோகம் கிடைக்கும். சிவபோகமாகிய முத்திலம் அவர்கள் மூழ்கி கிடப்பார்கள். எனவே இவர்கள் இந்த நாயன்மார்கள் அல்லது அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் வந்து இந்த விழிப்புநிலை சாக்கடத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து துரியம் கடந்த நிலையில தான் இருப்பார்கள். எனவே அந்த துரியம் கடந்த தொண்டருக்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது. இந்த தொண்டர்கள் எல்லாம் இவர்கள் வந்து தங்களை வந்து பெருமானுக்கு அடிமையாக நினைத்துக் கொள்வார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தோடு வந்து மீள அடிமை உனக்கே ஆளாய் அப்படின்னு சுந்தர் பாடி இருப்பார்கள் இல்லையா, அது போல அவங்க மீளா அடிமையாக இருப்பார்கள். அவர்களுக்கு உலகியல் உணர்வு இருக்காது, நான் என்கின்ற அந்த உணர்வு தற்போதமும் இருக்காது. அவர்கள் எப்போதும் சிவன் தெருவிலே நோக்கி நிற்பார்கள். எனவே அவர்களுக்கு வந்து இந்த நனவையும் தாண்டிய சாக்கரத்தையும் தாண்டிய அந்த மேலாக நிலமாகிய அந்த துரியம், இந்த துரியம் கடந்த துரியாதீதங்கள்தான் இருப்பாங்க. ஒரு சாக்கரத்தில் விழிப்பு நிலை இருந்தாலும் துரியாதீதப்பட்டே நிற்பார்கள. அவர்கள் பிரபஞ்சத்தையும் துறந்து விட்டார்கள், இந்த தற்போதத்தையும் துறந்து விட்டார்கள். ஏன்னா அவர்கள் தற்போதம் அற்றதால் அவர்களுக்கு பரபோகமாகிய அந்த சிவபோகத்தான் தான் கிடைக்கும். அந்த சிவபோகத்தையே தீர்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு கல்யாணம் என்கிற நன்மைகளை வந்து செய்வார்கள். இந்த ஞானிகள் தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு உண்டான அந்த திருமந்திர பாடல், தொம்பதம் தற்பதம் சொல் முத்துரியம் போல் நம்பிய 3ஆம் துரியத்து நல்தான ஆமம் அம்புவி உண்ணா அதிசூக்கமும் அப்பாலே செம்பொருள் ஆண்டாருள் சீர் நந்திதானே. தம்பதுல் தற்பதம் தத்துவமசி என்கின்ற ஒரு மகா வாக்கியம் இருக்கின்றது. அதுல வந்து தம்னு ஒரு பதம் இருக்கு, தோம்னு ஒரு பதம் இருக்கு, அசின்னு ஒரு பதம் இருக்கு. அது மாதிரி 3 இருக்கு. அந்த 3ம் வந்து 3 துரியம் போல. அந்த நம்பிய 3ஆம் இந்த துரியத்து நற்றாமம் அம்புவி உள்ளா அதிசூக்கமும் அப்பாலை, இதற்கு அப்பாற்பட்ட அந்த துரியாதத்திற்கு
அப்பாலைக்கு அப்பாலாய் என்று நம்ம விநாயகர்களை பார்த்துக்கோம் இல்லையா? அந்த அப்பாலைக்கு அப்பாலாய் இருக்கக்கூடிய அந்த செம்பொருளாகிய சிவத்தையே அவர்கள் சிந்தித்து இருப்பார்கள் என்ற கருத்தை வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்றைக்கு உண்டான இந்த நிறைவு பாடல் 33, அதை பெத்த முக்தி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை வந்து திருவாவடுதுறையில் எப்படி கொடுத்தாங்க? சிற்றின்ப நுகர்வே பேரின்ப நுகர்வாக அமைதல். நம்ம பரியங்க திருமந்திரத்தை பார்த்தோம், அந்த கருத்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாமங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது மாயை என்று உந்து பெற. இப்ப இந்த ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சு, குருநாதர் வாராரு, தீட்சை கொடுக்கிறாரு. அந்த குருநாதர் அவர்கள் வந்து மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டார்கள். இந்த மெய்ப்பொருளை வந்து எடுத்த இந்த உடம்பு இருக்கும் போதே அவர்கள் வந்து அடைந்து விட்டார்கள். அந்த உடம்பு இருக்கிறதுனால அவர்கள் இந்த உலக போகங்களை வந்து அவர்கள் நுகர்வார்கள். அந்த உலக இன்பங்களை நுகர நேரும் போது அப்ப என்ன செய்யும்? அந்த உடம்பு வந்து அந்த உலக போகத்தை நுகரும். அந்த ஆன்மா என்ன செய்யும்? அந்த மெய்ப்பொருளாகி அந்த சிவப்படம் பொருளையே நோக்கி நிற்கும். அது நோக்கி நிற்பதனால என்ன செய்யும்? அந்த உலக இன்பமாகிய இந்த சிற்றின்பமும் இந்த ஆன்மாவுக்கு பேரின்பமாகவே வந்து முடியும். எனவே சிற்றின்ப நுகரக்கூடிய அந்த நிலையும் ஆன்மா என்ன செய்யும்? சிவத்தோடு ஒன்றி நிற்கும். சிவத்தோடு ஒன்றி நிற்பதால் அந்த தற்போதம் என்கின்ற ஆன்மபோதம் இழந்து நிற்கும், நீங்கி நிற்கும். அந்த சிற்றின்ப பயன் வந்து என்ன செய்யாது? இந்த ஆன்மாவை வந்து அணுகாது. இந்த உடம்பு தான் அனுபவிக்குது, ஆனா ஆன்மா வந்து அதோட ஒட்டல. எனவே அந்த சிற்றின்ப பயன் இந்த ஆன்மாவை வந்து அணுகாது. என்ன செய்ய? அதனை இறைவனே வந்து ஏற்றுக்கொள்வான். அதை தான் வந்து முற்ற வரும் பரிசு என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்பேற்பட்ட அந்த ஆன்மாக்களின், அந்த ஜீவன் முக்தரின் ஆன்மாக்களின் கருவி கரணங்களாக எப்படி இருக்கும்? அவை பதிகரணங்களாக சிவகரணங்களாக அமையும். எனவே அவர்களுக்கு வந்து அந்த மாயையால் வரக்கூடிய அந்த பிறப்பு வந்து விளையாது. அதான் முளையாது மாயை என்று உந்தி பெற. அப்ப மாயை முதற்காரண மாயிலே தான் நமக்கு தனு கரண போன போகலாம் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த மாயை வந்து முளைக்காது. எனவே இந்த உண்மையை தான் அந்த சுந்தர பெருமான் வச்சு இப்போ வரலாற்றில் பார்க்குறோம். சிவபெருமான் வந்து அங்க இருந்தாரு, அப்புறம் என்ன செஞ்சாரு? இங்க உலகத்துக்கு வராரு, உலகத்துல எல்லா பொண்ணுகளையும் அனுபவிக்கிறாரு. 1க்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அந்த இன்பத்தையும் அனுபவிச்சாலும் அந்த சிற்றின்பத்தை அவர் பெரின்பமாக அனுபவிச்சார். ஏன்னா பரியங்க யோக முறையில அவர் அனுபவித்தார் என்று அந்த பாட்டை வந்து நம்ம பார்த்திருக்கோம். எனவே இந்த இதுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்தலாம். நம்ம வந்து பெத்த நிலையில கட்ட நிலை தான் இருக்கும். இந்த கட்ட நிலை இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும்? அந்த முத்தி அனுபவம் வந்து கிடைக்கும். இந்த முத்தி அனுபவம் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாயையாகிய இந்த 36 கருவிகளும் நீங்கிவிடும். எனவே குருவன் திருவருளால் அவன் என்ன செய்கிறான்? ஒரு பிரபஞ்சத்தையும் தன்னையும் பற்றிய அந்த உண்மையான ஞானத்தை வந்து அறிகின்றான். தான் ஆன்மா என்று அறிகின்றான், உலகம் மாயை என்று அறிகின்றான். இதற்கு காரணமாக பெருமான் பதி இருக்கின்றான். அந்த பதியாகி அந்த சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அந்த திருவுருள் வந்து அழுந்துகின்றான். அந்த அழுதுனால அந்த உண்மையான ஞானத்தை, திருவுருள் ஞானத்தை அவன் பெறுகின்றான். அப்பேற்பட்ட நிலையில் அந்த ஆன்மாவுக்கு 3 குணங்கள் இருக்கின்றன: அறிவு, இச்சை, செயல். அந்த அறிவு, இச்சை, செயல் எல்லாம் என்ன செய்யுது? அந்த சிவபெருமானுடைய அறிவு, இச்சை செயல ஒன்றுபட்டு விடுகின்றது, அதில் சேர்ந்து விடுகின்றது. அப்ப என்ன செய்யுது? இந்த ஆன்மாவுக்குன்னு தனியா அறிவு, இச்சை, செயல் கிடையாது. அது என்ன செய்யுது? அந்த ஆனந்த அனுபவத்தில், சிவானந்த அனுபவத்தில் இந்த ஆன்மா வந்து அழுந்து நிற்கின்றது. இதுதான் நம்ம பெத்தத்தில் இருந்தாலும் அந்த முத்தியை அனுபவக்கூடிய சிவபோக நிலை. நம்முடைய சுந்தர பெருமான் வந்து அப்படிதான் இருந்தார். அதாவது பெத்த நிலையிலே வந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் இறைவன் உயிராக நின்று அறிகின்றான். அவர்கள் மூலமாக அந்த சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். அவன் தான் இச்சிக்கின்றான், அவன் தான் செய்கின்றான், அவன் தான் அனுபவிக்கின்றான். அதுதான் முத்தியை அனுபவிக்கக்கூடிய நிலைதான் சிவபோக நிலை என்று சொல்லப்படும். இது தசகாரியத்தில் 10வது நிலையாகிய அந்த சிவபோகம். அதாவது பெத்த நிலையில் அப்ப என்ன? இறைவனே வந்து உயிருக்கு உயிராக நின்று அறிகின்றான், அனுபவிக்கின்றான். முத்தி நிலையில் என உயிர் வந்து இறைவனுடைய நின்று அறிகின்றது என்று அர்த்தம். இதனால் இறைவன் வந்து உயிராக நிற்கின்ற அந்த பெத்தத்தில், இப்ப பெத்தத்துல என்ன வந்து நான் உயிர்னு அறிகிறேன், ஆனா உயிர் என்ன செய்ய? உயிருக்குள்ள சிவத்தை வந்து நான் அறியவில்லை. உயிர் வந்து இறைவனுடன் நின்று அறிகின்றது. அதனால் இறைவன் வந்து உயிராக நிற்கின்ற அந்த பெத்த நிலையில் அப்ப என்ன செய்கின்றது? அந்த வினை பயன்களை உயிர் வந்து அனுபவிக்கின்றது. சிவபெருமான் வந்து அந்த உயிர்களுக்கு வினை பயன்களை அவர் ஊட்டுகின்றார். எனவே அந்த உயிர் வந்து வினை பயன்களை அனுபவிக்கின்றது. இப்ப உயிர் என்ன செய்யுது? உயிர் வந்து அந்த சித்தமலம் நீங்கி சிவமாகி விட்டது. அந்த சித்தமலம் நீங்கி சிவனாக இருக்கக்கூடிய அந்த முத்தி நிலையில்
இந்த உயிரே இறைவனாக நிற்கின்ற அந்த முத்தி நிலையில் அப்ப முதல்வனை அனுபவிக்கும் இந்த சிவ அனுபவம் நீங்கிய வினை பயன்கள், அந்த வினை, இந்த ஆன்மா செய்யக்கூடிய இந்த வினையெல்லாம் என்ன வினை செஞ்சாலும் சரி. இப்ப என்ன சந்தேசம் செஞ்சாரு, அப்பாவை வெட்டினாரு, ஆனா அது எல்லாம் சிவத்தை சார்ந்து விட்டது. சிவத்தை சார்ந்தா அவரு அவங்க அப்பாவுக்கே என்ன சொல்றாரு, அந்த முத்தியை கொடுத்தார். எனவே அந்த உயிர் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த முத்தி நிலையில் அந்த முதல்வனை அனுபவிக்கும் அந்த சிவ அனுபவம். அப்ப அந்த வினைப்பயன்கள் அது என்ன செய்யும், அதை இறைவனை போய் சேரும், இந்த உயிரை சாராது. ஏன்னா இறைவனே இந்த உயிராக நிற்கின்றான். இறைவன் தானாக நிற்கின்ற அந்த நிலையில் தான் செய்யும் வினை தன்னை கட்டுப்படுத்தாது. இதனை என்ன செய்யல, அதே உலகத்தில் ஒன்றை நம்ம கொடுத்தாலும் சரி, கொடுக்கும்போது என்ன சிவார்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்தவங்க மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சிவார்ப்பணம் வாங்கணும். ஒன்று கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதை சிவார்ப்பணம், சிவன் தான் கொடுக்கின்றான் என்று நாம் கருதி வாங்க வேண்டும். நான் கொடுத்ததாகவும் எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்று நினைத்தால் அது குற்றம் உண்டாகும். சிவன் தான் கொடுக்கின்றான், சிவன் தான் வாங்குகின்றான், சிவன் தான் எல்லாம் செய்கின்றான். நான் கொடுக்கவில்லை, சிவன் தான் கொடுக்கின்றான். நான் பெறவில்லை, சிவன் தான் பெற்றுக்கொண்டான். அப்ப எல்லாமே சிவமாக தோன்றும். அப்போது அவர்களுக்கு அந்த வினை பயன் தாக்காது. தாக்காம இவன் சிவானந்தமாக இருக்கான். அதைதான் என்ன சொல்றது, 10ஆம் சூத்திரத்துல சொல்வார், எத்தன் உருவில் நின்றும் இறையார்க்கு இல்லை வினை, முற்சை வினையும் தருவான் முன் என்று அந்த 10ஆம் சூத்திரத்துல 2ஆம் அதிகாரத்தில், எத்தன் உருவில் என்றாலும், எந்த உருவில் என்றாலும், எந்த தனுவில், எந்த உடம்பில் என்றாலும் சரி, இறையார்க்கு இல்லை வினை, அவர்களுக்கு அந்த வினை கிடையாது. முற்செய்யும் வினையும் தருவான் முன் என்று 10ஆம் சூத்திரத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பெத்தத்தில் தெய்வத்தை காண நேரும். எந்த தெய்வத்தை பார்த்தாலும் யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவார். அந்த தெய்வத்துல அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல பெருமாளே வருவார். பெருமாளே வந்தாலும் அங்க சிவனை தான் பார்ப்பாங்க. எனவே எல்லாம் சிவமமாய் பார்ப்பார்கள். இந்த மாதிரி சிவஞான அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு அந்த பிராரத்த காரணம் அனுபவம் இருக்கு, அந்த பிராரத்தம் முடியல, அது காரணமாக இந்த சாக்கர நிலை என்கின்ற அந்த விழிப்பு நிலைக்கு வரக்கூடும். அந்த மாதிரி வந்தாலும் அவங்க அந்த உலக தத்துவங்களில், இந்த 36 தத்துவங்களில் அந்த நிலையில்லாத சுகத்தில் அவர்கள் அழுந்த மாட்டார்கள். அந்த அற்ப சுகத்தை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஒரு நல்ல சுவையை, ஒரு தேனை சுவைத்த நாக்குக்கு அதுக்குள்ள மற்ற இனிப்பு அதெல்லாம் எப்படி அது சுவையற்றதாக தோன்றும், திகட்டிவிடும். இந்த மாதிரி பரம சுக அனுபவமாகி அந்த சிவானந்தத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இந்த சிற்றின்பமும் சிற்றின்ப சுகமாக தோன்றாது, அது பேரின்பமாகவே தெரியும். இதுதான் அந்த சிற்றின்பத்தை அவர்கள் பேரின்பமாக அனுபவிப்பார்கள். இந்த சிற்றின்பத்திலே அழிந்தாமல் இந்த சுகத்தையும் அந்த கர்மத்தையும் அந்த கருவி காரணங்களையும் தன்னையும் கூட்டி புசிப்பிக்கின்றது எது, அந்த திருவருள். அந்த திருவருள் தான் நமக்கு கண்ணாக இருக்கின்றது என்று உணர்வார்கள். எனவே அவர்களுக்கு அந்த பேரின்ப அனுபவமே நிலைத்து நிற்கும். அதுவே அவர்களுக்கு இடையறாது நிகழ்க்கும். அவர்களுக்கு என்ன செய்ய, ஜனனம் வராது, பிறகு வராது, கண்மமும் தொலைந்து போய்விடும். ஏன்னா அவர்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அதுதான் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமா அங்கே முற்ற வரும் பரிசு என்று ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா துன்பத்தையே இன்பமாக கொள்பவனுக்கு துன்பமே இராது, அப்ப இன்பமாகவே இருக்கும் என்று இந்த திருக்குறள் கருத்து. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் முறுதல் இளன். எனக்கு இன்பத்தை விரும்ப மாட்டான், துன்பம் வந்தா அது இயல்புன்னு சொல்லுவான். அவனுக்கு துன்பமே கிடையாதுன்னுட்டு திருவள்ளுவர் சொல்வார். அப்படி இவங்களுக்கு அந்த சிற்றின்பமே பெரின்பமா இருக்கும். அந்த மாதிரி பிரபஞ்ச முகத்துக்கு அவங்க வந்தாலும் அவர்கள் அதை சிவனாதான் பார்ப்பாங்க. பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரால். எனவே அங்கேயே சிவத்தை தான் பார்ப்பாங்க. இதே அவர்கள் என்ன சொல்ல, குருவை பார்த்தாலும் அதை சர்க்குருவை தியானம் செய்வார்கள், சிவனாக தியானம் செய்வார்கள். அந்த சிவ சின்னங்களை அதை சிவமாக மதிப்பார்கள். அந்த பஞ்சாக்கர சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி பெற்ற சிவபோகத்தை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வழி இந்த முத்தி சாதனங்கள் தான். எனவே அந்த சாக்கர நிலையம் இதை சிவம் இப்படிதான் உணர்த்துகின்றது, நான் உணர்கின்றேன் என்று கருதி கிடந்தால் அவர்களுக்கு இந்த மாயையால் விளையக்கூடிய இந்த ஏகதேச அனுபவங்கள் அது விளையாதனால இப்ப வினை ஏறாது. எனவே ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் அங்குரிக்க மாட்டா. அங்குரார்ப்பணம் முளைக்க வைப்பது, ஒரு விதை முளைப்பது அங்குரார்ப்பணம் சொல்லுவாங்க, அது முளைக்காது. எனவே மாயை முளையாது என்று உந்திய பெற என்று ஈற்றடியில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்ய, அதை நமக்கு முளையாது மாயை என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
இதற்கு உண்டான திருமந்திர பாடல். மலமில்லை மாசில்லை மானாபிமானம் புலமில்லை கொல்லும் குணங்களும் இல்லை நலமில்லை நந்திய ஞானத்தினாலே பலமணி அன்பில் பதித்து வைப்போர்க்கே. நேற்று கூட அந்த திருமந்த பாட்டுல ஊர் இல்லை பேர் இல்லை சரிங்களா, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதேதான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்கின்றார். மலம் இல்லை, அணம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மும்மலம் இல்லை, மாசு இல்லை, குற்றம் கிடையாது, மான அபிமானம் கிடையாது, குலம் இல்லை, அவனுக்கு குலகோத்திரம் எதுவும் கிடையாது, கொல்லும் குணங்களும் இல்லை, அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற அந்த குணங்களும் இல்லை, நலமில்லை நந்தியை ஞானத்தினாலே, இந்த நந்தியாக சிவபெருமனை ஞானத்தினாலே பல மன்னி பவம் மன்னின்னா அதை நிலைத்து நின்று அன்பில் பதித்து வைப்போர்க்கே. இந்த சிவபெருமானை அந்த அன்பில் பதித்து வைத்தால் உங்களுக்கு மலமில்லை, மாசில்லை, மான அபிமானம் இல்லை, குலமில்லை, குணமில்லை என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனை நிறைவு செய்தேன். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், இல்லைன்னா ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அப்ப ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கப்பா புவனேஷ், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கப்பா. சரி, அடியார்கள் யாரா பேச விருப்பம் இருக்காங்களாமா? ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். நான் சொல்றேன், ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேங்க ஐயா. முதல் பாட்டுல சொன்னீங்களே 29ல அந்த கடல்ல மீன், இது ரொம்ப அந்த உதாரணம் ரொம்ப அருமை ஐயா. கடலுக்குள்ளவே அந்த மீனுங்க வாழுது, இருக்குது, கிடக்குது, இருந்தாலும் அது கடலை உணரலை. அது மாதிரி இந்த ஆன்மாக்கு உள்ளவே இறைவன் இருந்து நம்மளை உயிரோட வாழ வைக்கிறாரு, எல்லா இன்ப துன்பத்தையும் கொடுக்குறாரு. இருந்தால் நாம் உணராத அவரை உணர முடியலையன்றது ஒரு இது இருக்குது. ஆனால் இது உணர்ந்து இருக்கிறோம் ஐயா, நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கேன். வேற இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. ரொம்ப சிறப்பு ஐயா. எனக்கு அது ஒன்று மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த உதாரணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்குள்ளவே அழுந்தி வாழ்ந்தாலும் அதுக்கு தெரியல பாருங்க. அது மாதிரி தான் நாம் இந்த ஆன்மாவெல்லாம் கிடக்கிறோன்றது உணர்ற. திருவடி வணக்கம் ஐயா. சிறப்புமா. ஒரு கருத்து சொன்னாலும் நல்லா சிறப்பா சொன்னீங்க இல்லைங்களா. சிவபெருமான் தான் எனக்கு முன்னாடியே பின்னாடியே அவர் தான் இருக்காரு, வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவர் தான் இருக்காரு, மேலையும் கீழே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலே அவர் தான் இருக்காரு. அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா. நீங்கள் எல்லாமே சிவன் தான், ஆனா எனக்கு சிவமா வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியல. ஏன்னா எனக்கு வந்து சிவஞானம் வந்து கிடைக்கல. அது போலதான் நீங்க வந்து அந்த ஒரு கருத்தை சொன்னாலும் நல்லா சிறப்பா சொன்னீங்க. அந்த மீன் வந்து கடல்ல தான் பிறக்குது, கடல்ல தான் வாழுது, கடல்ல தான் இனப்பெருக்க செய்யுது, கடல் தண்ணியை தான் குடிக்குது, கடல் தண்ணியை தான் சுவாசிக்குது. இருந்தாலும் அதுக்கு கடல்ல வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த கடலாகிய இறைவனை வந்து அந்த ஆன்மாவாகிய அந்த மீன் வந்து அறியாமல் கிடைக்கின்ற கருத்துல சிறப்பா எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா. மற்ற அடியார் யாரும் பேச விருப்பம் தான் பேசலாங்கம்மா. ஐயா சிவாய நம்ம. ஐயா குணின்னு யாராவது ஒருத்தர் பேசுங்கம்மா. கலைச்செல்விமா பேசுங்க. ஐயா சிவாய நம்மங்கய்யா. ஐயா குணின்னு சொன்னீங்கய்யா, அதுக்கு அர்த்தம் தெரியலைங்கய்யா. குணினா வந்து குணத்தை உடையது வந்து குணிமா. அப்புறம் இந்த முளைத்தல் சொல்லிட்டு ஏதோ சொன்னீங்க. பொருள் என்று சொல்லலாமா? பொருள் என்று சொல்லலாமல்ல? பொருள். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஒரு பூ இருக்குமா, பூல வந்து ஒரு வாசம் இருக்கு. இந்த வாசம் வந்து பூல தான் இருக்கு. பூ உரியப்ப இந்த வாசம் வந்து வெளியில வந்து வருது. ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்துல வந்து சுவை இருக்கு சரிங்களா. நம்ம சுவைக்கிறப்ப அந்த பழத்தோட சுவை வந்து நமக்கு தெரியுது. இந்த சுவை வந்து குணமா இருக்கு, அந்த பழம் வந்து குணியா இருக்கின்றது. எனவே குணத்தை உடையது
குணி. குணி. இந்த சரிங்க ஐயா. பூவுக்கு குணம் வந்து வாசம், பழத்துக்கு குணம் வந்து இந்த சுவை. அதுதான் நம்ம குணம்னு சொல்றோம். அது மாதிரி சிவபெருமானுக்கு வந்து குணமாக இருப்பது இந்த திருவருள். சரிங்க இந்த ஐயா. திருவருள் அந்த குணத்தை உடைய வந்து சிவபெருமான் வந்து குணின்னு சொல்றோம். திருவருளாய் குணத்தை உடைய அந்த சிவபெருமானை குணி என்று சொல்கின்றோம். அந்த திருவருளை வந்து நம்ம குணம் குணி சொல்றோம். இதை குணம் குணி சம்பந்தம் என்று சித்தாந்தத்துல வந்து நம்ம படிப்போம். சரிங்க ஐயா ஐயா. சித்தியா நடக்கப்ப நான் விரிவா பின்னாடி வரும் அது. ஐயா இன்னொரு சந்தேகங்கய்யா. கடைசி பாட்டுல வந்து முளைக்காது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அது சரியா சத்தம் கேட்கலைங்கய்யா. அடியாருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். எல்லாருமே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்கல. இந்த ஐடியில சரிங்க. மறுபடியும் ஒரு தடவை உள்ள வாங்கல. கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் ஆஃப் பண்றதுக்கு வழிமுறை தெரியல. அதனால அம்மா இல்லாதனால கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு மாதிரி வெளியில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க.